முன்னாடி போக வேண்டியவர் முன்னாடி போனதான் பின்னாடி போகிற நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நமக்கு முன்னாடி போகிறவர் முன்னாடி போனாதான் பின்னால் போகிற நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஆமென் ஆமென். நீங்கள் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நமக்கு முன்னால் போகிறவர் என்ன செய்யணும்? முன்னாடி போகணும். நமக்கு முன்னாடி போகிறவர் இன்னைக்கு அவரை பின்னாடி விட்டுட்டு நம்ம இன்னைக்கு முன்னாடி போவோம்னா நமக்கு ஒரு நாள் என்னவா இருக்காதுன்னா அது ஒரு பெருத்த ஆசீர்வாதமாக இருக்காது, ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்காது. யார் முன்னாடி போனோமோ அவங்க முன்னாடி போகணும், யார் பின்னாடி போகணுமோ அவங்க பின்னாடி போகணும். முன்னாடி போகிறவங்க பின்னாடி போனாலோ பின்னாடி போகிறவங்க முன்னாடி போனாலோ அது எப்போவுமே என்ன கொண்டு வரும்னா ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு வரும், ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு வரும். அப்போ ஒரு பெரிய ஆபத்திலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா, ஒரு பெரிய ஆபத்திலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா நமக்கு முன்னாடி போகிறவர் நம்ம மறுபடி என்ன செய்யணும்? நமக்கு முன்னாடி போகணும். நமக்கு முன்னால் போகிறவர் முன்னாடி போகணும். நமக்கு முன்னாடி போகிறவர் முன்னாடி போகலை அப்படின்னா நம்ம ஒரு பெரிய ஆபத்தை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம்? சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு பெரிய ஆபத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும், இல்லை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டியதாக இருக்கும். ஒன்று ஆபத்தை சந்திக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம இழக்க வேண்டியதாக இருக்கும். எப்போ முன்னாடி போகிறவர் முன்னாடி போகாம முன்னாடி போக வேண்டியவர் நம்ம பிள்ளைக்கு தள்ளிட்டு பின்னாடி போக வேண்டிய நம்ம முன்னுக்கு போவோம்னா முன்னாடி போவோம்னா ஒரு பெருத்த ஆபத்தை சந்திக்கணும், இல்லை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழக்கணும். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழக்கணும். அப்போ அந்த பெரிய ஆசீர்வாதத்தை ஏன் நம்ம இழக்கிறோம், இல்லை ஒரு பெரிய ஆபத்தை ஏன் நம்ம சந்திக்கிறோன்னா முன்னாடி போக வேண்டியவர் என்னவா இல்லை, முன்னாடி போகல. மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்பினீங்கன்னா மீகா தீர்க்க 1076வது பக்கம், 1076வது பக்கம், மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுது. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி எதுக்கு முன்னாடி போறார் அப்படின்னா தடைகளை நீக்குவதற்காக என்ன செய்கிறார்? முன்னாடி போறார். தடைகளை நம்ம நீக்கினாலும் தடைகளை நீக்குகிறவர் என்ன செய்யணும்? நமக்கு முன்னாடி போகும், நமக்கு முன்னாடி. அப்போ முன்னாடி போனவர் முன்னாடி போனாதான் பின்னாடி போறவங்க எப்படி இருக்க முடியும்? ஆசீர்வாதமாக இருக்க முடியும், இல்லை ஆபத்தை சந்திக்காம என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். இந்த முன்னாடி போறவர் என்ன செய்யறாருன்னு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்க 43ஆம் அதிகாரம் 43ஆம் அதிகாரத்தில் வாங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 45ஆம் அதிகாரம் 1, 2, 3 அப்படி வாசிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கிறதற்கும் அவர்களுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருப்பதற்கும் கதவுகளை திறந்து வைக்கும்படி அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் எதுக்கு முன்னாடி போறேன் அப்படின்னா உனக்கு முன்னாள் கோணலை எல்லாம் நான் செவ்வையாக்குவேன், கோணாளவை எல்லாம் செவ்வையாக்குவேன். நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து
இரும்பு தாழ்பால்களை முறித்து, அவர் உன்னால முடியாததை எல்லாம் அவர் என்ன செய்ய போறாருன்னா செய்ய போறார். நம்மளால முடியாததை எல்லாம் அவர் செய்ய போறார். அந்த வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, அந்த காலத்தில் இருக்க பொக்கிஷங்களை உனக்கு புதிர்களை உனக்கு கொடுப்பேன் என்றார் இல்லையா? அப்போ முன்னாடி போனவர் முன்னாடி போனாதான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்குன்னு சொன்ன. இல்லை ஒரு ஆபத்தை சந்திக்கணும், இல்லை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம இழக்கணும்னு சொன்னோம் இல்லையா? முதல் வசனத்தை மீண்டும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கிறதற்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாத இருப்பதற்கும் கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறது. அடுத்த வசனம், நான் உனக்கு முன்னே போய் செவ்வையாக்குவேன், ராஜாக்கள் இடைக்கட்டுகளை அவிழ்ப்பேன். அடுத்த வசனம், வெண்கல கதவுகளை உடைப்பேன், இரும்பு தாழ்பால்களை முறிப்பேன், அந்த காலத்தில் பொக்கிஷங்களை உனக்கு நான் கொடுப்பேன். அப்படின்னா தேவன் முன்னாடி போனாதான் நமக்கு என்னவா இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ நம்ம எங்கே கருதை செய்தாலும் நமக்கு முன்னாடி தேவன் போறாரான்னு பார்க்கணும். நமக்கு முன்னாடி தேவன் போறாரா, நமக்கு முன்னாடி தேவன் பிரசன்னம் போதா, நமக்கு முன்னாடி தேவ பிரசன்னம் போனாதான் நமக்கு என்னவா இருக்கும்? பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். தேவ பிரசன்னம் இல்லாத ஒரு மனுஷன் முன்னாடி போவான்னா அவன் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னும் பைபிள் நமக்கு சொல்லியிருக்கு. உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு மனுஷனோட இல்லாத போது, இல்லை தேவ சமூகம் ஒரு மனுஷனுக்கு முன்னால போகாத போது நடக்கிறது என்ன அப்படின்றத அங்க வேதம் எழுதுவதற்கு 42வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் என்னை பார்த்து, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து போகாதபடிக்கு யுத்தம் பண்ணாமலும் இரு என்றார். நான் உங்களுக்கு நடுவே நான் உங்களோடு நான் அப்பொழுது கர்த்தர் என்னை பார்த்து, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து போகாதபடிக்கு யுத்தம் பண்ணாமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் நடுவிலே இருந்தேன். நான் என்ன செய்யல? உங்களுக்கு முன்னாடி நான் இல்லை, உங்களுக்கு முன்னாடி நான் போகலை. அப்படி முன்னாடி போகலை என்ன நடக்கும்? சத்துருவுக்கு முன்னால முடிஞ்சு போயிடுவீங்க. சத்துருவுக்கு முன்னால அது 2 கருத்தை சொன்னேன். கர்த்தர் நமக்கு முன்னாடி போனா ஒன்று ஆசீர்வாதத்தை இழக்கவும், இல்லை ஒரு பெரிய ஆபத்தை சந்திப்போம். அவர் சொல்லிட்டார் முதல்ல, நான் உன் கூட இல்லை, நான் உனக்கு முன்னாடி போனேன், அதனால நீங்க போனீங்கன்னா ஒரு பெரிய பாதிப்பை நீங்க சந்திப்பீங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவன் கேட்கல. அவன் என்ன செய்யல? கேட்கல. அடுத்த வசனம், அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ எனக்கு செவி கொடாமல் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு விரோதமாக துணிந்து மலையின் மேல் ஏறினீர்கள். அந்த மலையிலே குடியிருந்த எமோரியர்கள் உங்களை எதிர்க்கும்படிக்கு புறப்பட்டு வந்து தேனீக்கள் துரத்துகிறது போல உங்களை துரத்தி உங்களை சேயில் தொடங்கி ஓர்வா மட்டும் முறியடித்தார்கள். நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருடைய சந்நிதியில் நின்று அழுதீர்கள். ஏன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று நீங்க ஏன் நம்ம அழுறோம்? முன்னாடி போக வேண்டியவர் முன்னாடி போல, முன்னாடி போக வேண்டியவர் அவர் முதல்ல சொல்றார், நான் இல்லை, நம்ம கூட இல்லை, அதனால என்ன செய்ய வேண்டாம், நீங்க போகாதீங்க. அப்படி போனாக்க நீங்க சந்திக்கிற பாதிப்புக்கான பொறுப்பே கிடையாது. நீங்க சந்திக்கிற பாதிப்பு என்ன செய்ய மாட்டேன், நான் பொறுப்பாக மாட்டேன், நாம கூட இல்லை, நான் உனக்கு முன்னாடி போல. அப்ப கர்த்தர் முன்னாடி போலனா ஒண்ணு ஆபத்தை சந்திக்கணும், இல்லை ஆசீர்வாதத்தை இழக்கணும். ஏசாயா 45 சொன்னா, நான் உனக்கு முன்னாடி போனாதான் வெண்கல கதவை உடைப்பேன், இரும்பு தாப்பால முறிப்பேன், அந்த கதவை பொக்கிஷத்தை கொண்டு பண்றார் இல்லையா?
நான் உங்களுக்கு முன்னாடி போனாதான் என்ன செய்வேன்? வெங்கல கதவுல என்ன செய்வேன்? உடைப்பேன், இரும்பு தாப்பால முறிப்பேன், அந்த பொக்கிஷத்தை உனக்கு கொடுப்பேன். அப்ப என்ன கொடுப்பேன்? நான் உனக்கு முன்னாடி போனா ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் இல்லையா? அப்ப நான் உனக்கு முன்னாடி போனா நீ ஆபத்தை என்ன செய்யணும்? ஒண்ணு ஆசீர்வாதத்தை இழக்கணும், இல்ல ஆபத்தை. உபாக ஒன்றுல சொல்றாரு, நான் உனக்கு முன்னால போகல, அவனுக்கு முன்னாடி போகல, அதனால என்ன செய்யாத, நீங்க போகாதீங்க. அதை மீறி நான் வரலன்னா கூட நீ போவன்னா நீ கடைசி அழுந்தா உட்காந்துருக்கணும். நான் வராம நீ போனேன்னா நீ என்ன செஞ்சா இருக்கணும்? இப்ப ஜனங்க அவர் சொன்னாங்க, ஆண்டவர் சொல்லிட்டார், மோசே சொல்லிட்டார் ஆண்டவர் சொன்னதை. ஆனா ஜனங்க என்ன செய்யல? கேட்கல. என்ன கேட்கல? நீ வரல கூட நாங்க என்ன செய்வோம்? நாங்க போவோம் அப்படின்னு துணிஞ்சு போனாங்க. அப்படியாது நீங்க வரலன்னா கூட நான் போவோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் தான் துணிகரம்ன்றார் பைபிள் சொல்லுது. அவங்க துணிந்து மலையின் மேல் ஏறினார்கள் இல்லையா? 43 வசனம் 1:43, உபாக 1:43. அவர்கள் சொன்னேன், நீங்களோ எனக்கு செவி கொடாமல் விரோதமாக துணிந்துன்றார். துணிந்து என்ன சொல்றாரு? துணிகரம். இன்னைக்கு என்னதுன்னா துணிகரம். இன்னைக்கு என்னது? துணிகரம். எது துணிகரம்? நான் வேணான்னு சொல்றேன், நான் என்ன செய்யறேன்? வேணான்னு சொல்றேன். அதை மாதிரி என்ன செய்யறேன்? இல்லை நான் என்ன செஞ்சுதான் ஆவேன், நான் போகவேன்னு பண்ணா துணிகரம். நீங்க அழுதுன்னு உட்கார்ந்து நிற்கிறேன். அப்படி போனீங்க 44 வசனம். அந்த மலையிலே குடியிருந்த எமோரியர்கள் உங்களை தேனீக்கள் துரத்ததை போல என்ன செஞ்சாங்க? துரத்தினாங்க. செய்ய தொடங்கி ஓர்மா மட்டும் துரத்தினார்கள். நீங்கள் திரும்பி வந்து ஏன் அழுற? ஏன் நீங்க அழுதுன்னு உட்கார்ந்து நிற்கிறோம்? இன்னைக்கு நமக்கு அழுகை துணிகரம். இன்னைக்கு என்ன இல்லை? தேவ பயம் இல்லை. அவர் சொன்ன நான் இல்லைன்றார். நான் இல்லை, நீங்க என்ன செய்ய வேண்டாம், நீ போகாத. நான் இல்லை, நீ என்ன செய்யாத, நீ போகாதன்றார். நாங்க இல்லை, நான் உனக்கு முன்னாடி இல்லை, நீ போற இடத்துல நான் என்ன, நான் இல்லை. அப்ப என்ன செய்யாத, அங்க போகாதன்னு சொல்ற. அதை மாதிரி அதை மீறி துணிஞ்சு போய் எதிரிகளை துரத்தப்பட்டு என்ன செய்ய வராங்கன்னா வந்து அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறான். வருது வந்து என்ன பண்ணி உட்காந்துக்கிறான்? ஏன் ஒப்பாரி வச்சு ஓன்னு அழுற? இதுதான் முதலே சொன்னல, நான் இல்லப்பா, நான் முன்னாடி போலப்பா. ஆனா அங்க பாருங்க, கோரேசுக்கு பாருங்க, நான் உனக்கு முன்னாடி போவேன், இரும்பு கதவை திறந்து வச்சிருப்பேன், யாரும் வாசல் பூட்டப்படாதபடி திறந்து வைக்க சொல்லுவேன், வெங்கல கதவை உடைப்பேன், இரும்பு தாப்பால முறிப்பேன், அந்த பொக்கிஷத்தை உனக்கு கொடுப்பேன். அப்ப கர்த்தர் முன்னாடி போனது நமக்கு என்னவா இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் முன்னாடி போலனா ஒண்ணு ஆசீர்வாதத்தை இழப்ப, இல்ல ஆபத்தை சந்திப்பேன். ஆசீர்வாதத்தை இழக்குவேன், இல்ல ஆபத்தை. அப்ப நான் என்ன பார்க்கணும்? கர்த்தர் எனக்கு முன்னாடி போறாரா? கர்த்தர் எனக்கு முன்னாடி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால மேகம் இருந்துச்சு. அவங்க எதை பார்ப்பாங்க தெரியுமா? மேகம் கிளம்புச்சா, மேகம் கிளம்புச்சா. மேகம் கிளம்புனா அவங்க கிளம்புவாங்க. மேகம் கிளம்புனா அவன் என்ன செய்ய மாட்டான், எவ்வளவு பண்ணாலும் கிளம்பவே மாட்டான். மாச கணக்கு ஆனாலும் சரி, வருஷ கணக்கு ஆனாலும் சரி, மாச கணக்கு ஆனாலும் சரி, வருஷ கணக்கு ஆனாலும் சரி, என்ன செய்ய மாட்டான். மேகம் இல்லையா புறப்படவே மாட்டான். மேகம் இல்லைன்னா அவன் என்ன செய்யவே மாட்டான், புறப்படவே மாட்டான். மேகத்தை விட்டுட்டு அவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், பயணம் பண்ணவே மாட்டான். இன்னைக்கு எவ்வளவு பேரு நமக்கு போறதுக்கு முன்னால மேகம் போதா? மேகம் என்ன அர்த்தம்? தேவன் போறாரா, தேவன் போறாரா, நான் போற இடத்துல தேவன் இருக்கிறாரா, என் ஆண்டவர் போக சொல்றாரா, ஆண்டவர் நான் போற இடத்துல ஆண்டவர் எனக்கு முன்னால கடந்து போறாரா, கர்த்தர் இருக்கிறாரா, கர்த்தர் போக சொல்றாரா அப்படின்னு நிதானிச்சு பார்த்து இன்னைக்கு போறவங்க எவ்வளவு பேர் அப்படின்னு கேட்டா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்காக இருக்கமானா தெரியல இல்லையா? என்னாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. என்னாகமம் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல பாருங்க பார்க்கலாம். 18 கூட கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும். தேவன் மேகம் வாசஸ்தலங்கள் தங்கியிருக்கிற நாளெல்லாம் அவங்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள்.
மேகம் நெடுநாள் வாசம் பண்ணி வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்து கொண்டிருப்பார்கள். மேகம் சில நாள் மாத்திரம் வாசஸ்தலத்தின் மேல், வாசஸ்தலம்னா அவங்க தங்கியிருக்கிற இடம், அவங்க தங்கியிருக்கிற வீடு. அவங்க என்ன பார்ப்பாங்க அப்படின்னா ஜனங்க பார்ப்பாங்க, மேகம் கிளம்பிடுச்சா, மேகம் தங்கியிருக்கிற வரைக்கும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கிளம்பவே மாட்டாங்க. சில நாள் மேகம் எப்படி இருக்கும், ரொம்ப நாள் இருக்கும். சில நாள் மேகம் எப்படி இருக்கும், சில நாள் மட்டும் இருக்கும். அது அழகா சொல்றாரு பாருங்க, வாசி. மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது இஸ்ரவேலர் பிரயாணப்பட மாட்டார்கள். அடுத்த வசனம், மேகம் சில நாள் மட்டும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்கி கட்டளையின்படியே பிரயாணப்படுவார்கள். மேகம் சில நேரத்தில் என்ன செய்யும், சாயங்காலம் தங்கும், சாயங்காலம் தங்கி விடியற் காலம் மட்டும் இருந்து விடியற் காலத்திலே மேலே எழும்பும் போது உடனே பிரயாணப்படும். எப்போ, சாயங்காலம் தங்கும். அப்போ டக்குனு என்ன செய்வாங்க, டென்ட்டை போடுவாங்க. இப்ப அந்த நைட்டு மட்டும் தட்டு விடியற் காலம் என்ன செய்யும், மேகம் அப்படி கிளம்பணும். உடனே என்ன செஞ்சிடணும், விடியற் காலத்துல கிளம்பினா கிளம்பிடணும். அடுத்த வசனம், பகலாகிடும் இரவாகிடும். எப்ப கிளம்பினாலும் சரி என்ன செய்யும், சில நாள் மேகம் சாயங்காலத்துல கிளம்பும், சில நாள் மேகம் நைட்ல கிளம்பும், சில நாள் மேகம் பகல்ல கிளம்பும், சில நாள் மேகம் மத்தியானத்துல கிளம்பும். மேகம் எப்ப கிளம்பினாலும் அவன் என்ன செஞ்சிடணும், வெட்டி தூக்கிடணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு மேகத்தை பத்திலாம் என்ன இல்லைன்னா கவலைகள் தான் பிரச்சனை. ஏனுக்கு அழுகை அப்படின்னா, இன்னைக்கு ஏன் ஆபத்தை சந்திக்கிறேன்னா, நான் இருக்கிறதுல கர்த்தர் தங்கி இருக்கிறாரா, மேகம் இருக்குதா, எனக்கு முன்னால மேகம் போதா, நான் ஒரு இடத்துக்கு போறேன், மேகம் எனக்கு முன்னால போதா, நான் ஒரு காலத்துக்கு போறேன், கர்த்தர் மேகம் எனக்கு முன்னாடி போதா. மேகனா தேவ பிரசன்னம், ஆண்டவருக்கு முன்னாடி போறாரா, ஆண்டவர் முன்னாடி போனா என்னவா இருக்கும், பெருத்த ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவர் முன்னால போலன்னா அது பெருத்த ஆபத்தா இருக்கும். அது சொல்றாரு, மேக சில நாள் என்ன செய்யும், மாச கணக்க தங்கியிருக்கணும். சில நாள் மேக என்ன செய்யும், நாள் கணக்க தங்கியிருக்கணும். சில நாள் மேக சாயங்காலம் தங்கும், விடிய காலம் அவன் அப்பதான் டென்ட்டை போட்டிருப்பான், உடனே என்ன செஞ்சிடணும், டென்ட்டை புடுங்கணும், அவ்வளவுதான். சில நாள் மேக என்ன செய்யும், மத்தியானம் கிளம்பும், காலையில போயிருப்பான், மத்தியானம் கிளம்பிடணும். நைட்டு 12 மணிக்கு கிளம்பிடணும், நைட்டு 1 மணிக்கு கிளம்பிடணும். ஏன்னா அவன் எதை பார்ப்பான்னா, கர்த்தர் முன்னாடி போறாரா, கர்த்தர் இல்லாத இடத்துல என்ன செய்யவே மாட்டேன். அப்ப அப்படி கடிப்பு என்னன்னா, கர்த்தர் இல்லாத இடத்துல நான் என்ன செய்யவே மாட்டேன், நான் இருக்கவே மாட்டேன். கர்த்தர் இல்லாத இடத்துல, இன்னைக்கு நம்ம இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்கிறாரா? இன்னைக்கு எவ்வளவு பேரு நம்ம இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்கிறாரான்னு பார்த்து இருக்கிறீங்க. நான் இருக்கிற இடம் அது எங்க வேணாலும் இருக்காது, என் வீடா இருந்தா எங்கேயோ ஒண்ணு. பட் நான் இருக்கிற இடத்துல யார் இருக்கணும், கர்த்தர் இருக்கணும் இல்லையா? நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்கிறத உணர்றீங்களா? நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறத நீங்க ஃபீல் பண்றீங்களா? நீங்க உணர்றீங்களா? கர்த்தர் கூட இருக்கிறத நீங்க ஃபீல் பண்றீங்களா? தேவ பிரசன்னம் இருக்கிறத ஃபீல் பண்றீங்களா? இல்ல தேவனே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் என்ன செஞ்சுட்டு போறேன், நான் இருந்துட்டு போறேன் அப்படின்னு அவங்களோட என்ன, ஆண்டவர் நீங்க இல்லாத இடத்துல நாங்க என்ன செய்ய மாட்டோம், நாங்க இருக்க மாட்டோம். நீங்க இல்லாத இடத்துல நாங்க என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம். அது எவ்வளவு நல்ல இடமா இருந்தாலும் பரவாயில்ல, அது மோசம், அதை பத்தின கவலை இல்லை. எங்களுக்கு பிரச்சனையெல்லாம் என்ன, நீங்க இருக்கிறீங்களா? நீங்க இருக்கிறீங்களா? நீங்க இருந்தா நாங்க இருப்போம், நீங்க இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன், அவ்வளவுதான். மாச கணக்கு தங்குறார், அங்கே இருக்கிறார், நாள் கணக்கு தங்குறார், அங்கே இருக்கிறாங்க. சாயங்காலம் போனாங்க, விடிய காலம் கிளம்பிட்டாங்க. சில நேரம் காலையில போனாரு, மத்தியானம் கிளம்பிட்டாங்க. சில நேரம் மத்தியானம் போனாரு, சாயங்காலம் கிளம்பிட்டாரு. சில நேரம் சாயங்காலம் போனாரு, விடிய காலம் கிளம்பிட்டாரு. அப்ப எப்ப இது ஒரு டென்ட்டை போடவே எவ்வளவு நாள் ஆகும்? நான் சொல்றேன், போய் எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு டென்ட் போடணும் இல்லையா? அப்படின்னா போற இடம் புது இடம், போற இடமெல்லாம்
புது இடங்க. போன இடத்துல எல்லாமே சௌகரியமா இருக்குமான்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன செய்யறான்? ஒருவேளை எனக்கு மேட்டை பள்ளமாக்கி பள்ளத்தை மேட்டாக்கி அவன் என்ன செய்வான்? ஏன்னா பல லட்சம் மக்கள் என்ன செய்யணும்? தங்கணும். பல லட்சம் மக்கள், அதாவது கிட்டத்தட்ட அவங்க குடியிருக்கிற, இப்ப நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னா இங்கிருந்து கிழக்க 5 மைல், மேற்கு 5 மைல், வடக்கு 5 மைல், தெற்கு 5 மைல். 5 மைல் கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம செங்க வரைக்கும் வச்சுக்கோங்களேன் கணக்கு. இங்க கிட்டத்தட்ட ஒரு கோட்டை எது வரைக்கும் இருக்கும்? செங்க வரைக்கும் இருக்கும். ஒரு கோட்டை எது வரைக்கும்? சொற்கொடுத்த கடலாடி வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் அப்படி 4 பக்கம் கணக்கு எடுத்துக்கோங்க. இவ்வளவு மக்கள் தங்கணும்னா அந்த இடம் எவ்வளவு இருக்கணும்? எல்லாமே சமமா இருக்குமான்னு சொல்லவே முடியாது இல்லையா? எல்லாமே சமமா இருக்குமான்னு சொல்லவே முடியாது. இவ்வளவு தூரம் இருக்கும், இவ்வளவு அப்படியே இப்போ நம்ம சொல்றேன் நம்மளுக்கு உள்ளங்கை மாதிரி இருக்குமா என்ன? இப்படி இவ்வளவு மக்கள் தங்கணும். கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் தங்கணும். 30 லட்சம் மக்கள் என்ன செய்யணும்? டென்ட் பண்ணணும். அவன் ஆடு மாடெல்லாம் இருக்கணும். அவன் ஆடு மாடெல்லாம் என்ன செய்யணும்? தங்கணும். அவன் பிள்ளைகள் என்ன செய்யணும்? தங்கணும். இவ்வளவு மக்களுக்கு அவன் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நேரம் ஒரு சின்ன டென்ட் போடணும்னா அந்த நிலத்தை நிரவி வெட்ட வேண்டியதை வெட்டி எடுக்க வேண்டியதை எடுத்து அதை சரி பண்ணவே அவனுக்கு என்ன இருக்கும்? இப்ப காலையில மேகம் போச்சு இல்லையா? ரைட்டு, இப்ப மேகம் தங்கிடுச்சு. இப்ப பார்த்தா பக்கம் எப்படி இருக்குது? நிலம் எப்படி இருக்கு? இந்த பக்கம் எப்படி இருக்கு, இந்த பக்கம் எப்படி இருக்கு? நம்ம இருக்கிற இடத்துல சர்ச்சுக்கு பக்கத்துல வடக்கு பக்கம் எப்படி இருக்குது, மேற்கு பக்கம் எப்படி இருக்குது, தெற்கு பக்கம் எப்படி இருக்குது? தெற்கு பக்கம் மேடாக்குது, வடக்கு பக்கம் பள்ளமாக்குது இல்லையா? முன்னாடி பக்கம் அதை விட பள்ளமாக்குது, பின்னாடி பக்கம் அதை விட மோசமா இருக்கு இல்லையா? அப்ப நான் சொல்ல சபையை சுத்தி பக்கத்துல எப்படி இருக்குது? இவ்வளவு மோசமா இருக்குல்ல. அப்ப இவன் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? வெட்ட வேண்டியதை வெட்டி, உடைக்க வேண்டியதை உடைச்சு, தள்ள வேண்டியதை தள்ளி இதை சமப்படுத்தி ஒரு டென்ட்டை போடுறான் இல்லையா? காலையில போய் மேகம் தங்குது. இவன் டென்ட் போடுறதுல மத்தியானம் ஆகிருமா? இந்த மத்தியானம் மேகம் என்ன செஞ்சு? மத்தியானம் மேகம் என்ன செஞ்சிச்சு? கிளம்பிடுச்சு. மத்தியானம் மேகம் எப்படி இருக்கு அவனுக்கு? ஏன்னா இப்பதான் டென்ட்டை போட்டு உட்காரலான்னு உட்கார்ந்தா என்ன ஆயிடுச்சு? இப்போ மேகம் கிளம்பிடுச்சு. இதுவாவது பரவாயில்ல பகல்ல இல்லையா? சில நேரத்தில் ஏதோ சாயங்காலம் போ தங்குமா, வெடியற் காலமெல்லாம் இவன் நைட்டு படம் என்ன செய்யணும்? போவான் நைட்ல வேலை செய்யறது எவ்வளவு சிரமம். நைட்ல அதை செய்யறவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? நைட்ல போயிட்டு வெளியில வேலை செய்யறவனுக்கு தான் எவ்வளவு சிரமம்னு தெரியும் இல்லையா? அவ்வளவு சிரமம். இப்ப சாயங்காலம் போச்சு, நைட்டு போற என்ன செய்யறான்? உடைக்கிறான், கெட்டுறான், தள்ளுறான், எல்லாம் சபைப்படுத்தி டென்ட்டை போட்டு அபாடான்னு உட்கார்ந்தா வெடி கடமையாக கிளம்பிடுச்சு. நைட்டு பூரா தூக்கம் இல்லை. அடுத்தது என்ன செய்யுது? மேகம் கிளம்பிடுச்சு. இந்த மேகம் எவ்வளவு நாள் போகணும் யாருக்கும் சொல்ல முடியாது. இந்த மேகம் எங்க போய் தங்குன்னு யாரும் சொல்ல முடியாது. எத்தனை நாட்கள் ஆகுன்னு சொல்ல முடியாது. எவ்வளவு நேரம் ஆகுன்னு சொல்ல முடியாது. சாப்பாடு தெரியல, தண்ணி தெரியல, படுக்கிற இடம் தெரியல. குழந்தைங்க இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, வயசானவங்க இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அதை பத்தி அவங்க என்ன செய்யவே இல்லை. ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே என் சுகம் எனக்கு முக்கியமே இல்லை, என் தூக்கம் எனக்கு முக்கியமே இல்லை, என் பிள்ளைகளுக்கு முக்கியமே. ஐயோ என் பிள்ளைக்கு சாப்பாடு இல்லையே, என் பிள்ளைக்கு பால் காய வைக்கலையே, என் பிள்ளைக்கு ஒண்ணு இல்லையே, என் பிள்ளைய பத்தி கவலை இல்லை. எனக்கு கவலையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நீங்க இருக்கிறீங்களா? நாங்க இருக்கிறேன். நீங்க இல்லையா? நான் கிளம்பிடுவேன். நீங்க இருக்கிற இடத்துல நான் இருப்பேன். நீங்க இல்லாத இடத்துல அது எவ்வளவு நல்ல இடமானாலும் சரி, அது எவ்வளவு பெரிய நல்ல இடமானாலும் சரி, எனக்கு அவசியமே இல்லை. அது அவங்களுக்கு முன்னாடி என்ன போகுதுன்னா மேகம் போகுது. யாருக்கு முன்னாடி எனக்கு மேகம் போகுது? நீங்க இருக்க சொன்னா இருப்பேன், நீங்க கிளம்புனீங்கன்னா இன்னும் சொல்லப்படா நீங்க இல்லாத இடம் எனக்கு வேண்டாம். எழுத்தின்படி, வேதத்தின்படி தேவன் இல்லாத இடத்துக்கு பேர் நரகம்னு பேர். தேவன் இருக்கிற இடத்துக்கு பெயர் சொர்க்கம். தேவன் இல்லாத இடத்துக்கு பேர் தான் நரகம். தேவன் இல்லாத இடத்துக்கு பேர் தான். இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, எங்க இருக்கு விரும்புறோம். தேவன் இல்லாத இடத்துக்கு என்ன பேர் சொன்ன? நரகம் இல்லையா? அப்படி என்னப்படி கூட இருப்பேன், நரகத்துல கூட இருப்பேன். நிறைய பேருக்கு என்ன? ஆண்டவரே எனக்கு எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இருந்தா நரகத்துல கூட இருக்கிறேன். ஆனா நீங்க வருவீங்களா? நீங்க வந்தீங்கன்னா நான் எங்க கூட போறேன், நரகத்துல கூட இருக்கிறேன். ஆனா நீங்க கூட இருக்கணும். நீங்க இல்லாத இடத்துல நான் என்ன செய்யவே மாட்டேன், இருக்கவே மாட்டேன். கர்த்தர் ஒரு நாள் நரகத்தை என்ன செய்ய மாட்டார், இருக்கவே மாட்டார்.
அவர் இருக்கிற இடத்துக்கு பெயர் தான் சொர்க்கம். அவர் இருக்கிற இடத்துக்கு பெயர் தான் பரலோகம். அவர் இருக்கிற இடத்துக்கு பெயர் தான் பரலோகம். அவர் இருக்கிற இடத்துக்கு பெயர் தான் சொர்க்கம். ஆமென். அப்ப அவர் இருக்கிற இடத்துல இருக்க விரும்புறியா? இன்னைக்கு அவர் இல்லாத இடத்துக்கு விரும்புறியா? அவர் இல்லாத இடத்துக்கு பெயர் தான் நரகன்னு சொன்னார் இல்லையா? ஆண்டவர் இருக்கிற இடம் தான் சொர்க்கம். ஆண்டவர் இல்லாத இடம் நரகம். ஆண்டவர் அங்க இருக்க மாட்டாங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் அங்க இருக்க மாட்டாங்க. எங்க? நரகத்துல ஆண்டவரும் இருக்க மாட்டாரு, ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றாங்க பாரு. அவங்கல்ல, ஆண்டவர் யார பிள்ளையா ஏத்துக்கிட்டாரோ அவங்க கூட இருக்க மாட்டாங்க. அவங்க கூட எங்க இருக்க மாட்டாங்க? நரகத்துல இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் பிள்ளையும் ஆண்டவரும் ஆண்டுடைய பிள்ளைகளையும் அங்க விட மாட்டாருன்னா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? இருக்க மாட்டார் இல்லையா? அப்ப ஆண்டவர் இல்லாத இடத்துக்கு பேர் என்னது? நரகம் இல்லையா? கை வச்சுக்கோங்க. நான் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா வேற சொல்லி வருது. சரி, வரதனை சொல்லி முடிச்சுட்டு போயிடும், எனக்கு ஒன்று பிரச்சனை. அப்போ லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு வந்தீங்கன்னா லூக்கா 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அந்த லூக்கா 16ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை ஆண்டவர் எழுதுறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்யறார்? அங்க ஒரு சம்பவத்தை தேவன் எழுதி வைக்கிறார். என்ன எழுதி வைக்கிறார்னா, 2 நபர்கள் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. 19வது வசனத்தை பாருங்க பார்க்கலாம். 19வது வசனத்துல இருந்து, ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் அனுதினமும் நல்ல வாசிமா. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தவிர்த்து அனுதினமும் சம்பூரணமாய் வாழ்ந்து வந்தான். எப்படி வாழ்ந்து வந்தானா? சம்பூரணம்னா எப்படி? நீங்க சொல்லுங்க, எனக்கு புரியல. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சம்பூரணம்னா எப்படி வாழ்றது? எப்படி உடுத்தினானா? எப்படி உடுத்தினானா? இல்ல, எப்படி உடுத்தினானான்னு. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரம்னா பட்டு. என்னது? என்ன போடுவ? பட்டு போடுவ, பட்டு வெட்டி, பட்டு சட்டை இல்லையா? அது எப்படி இருக்கும்? நம்ம பாணியில சொன்னா சட்டை என்ன செய்யக்கூடாது? அயன் கலாத சட்டை போடணும். அயன் என்ன செய்யக்கூடாது? களையவே கூடாது. அப்படி போட்ட எப்படி இருக்கணும்? அயன் அப்படி நிக்கணும். அப்படி கை நீட்டணும். அப்படி கை மாதிரி என்ன செய்யணும்? நிக்கணும். அந்த மாதிரி தினமும் என்ன செய்யணும்? ரத்தாம்பரம்னா பட்டு. ரத்தாம்பரம்னா பட்டு. உங்க ஊர் பக்கமே நல்ல பட்டு இருக்கு இல்லையா? உங்க ஊர் பக்கத்துல என்ன இருக்கு? ஆரணி பட்டு இல்லையா? ஆரணி பட்டு இருக்கா இல்லையா? ஆரணியில பட்டு நெய்கிறாங்க இல்லையா? ஆரணி பட்டு. அதுக்காக போனா காஞ்சிபுரம் பட்டு இல்லையா? படாத பாடு பட்டு இல்லையா? படாத பாடு பட்டு இல்லையா? அது பட்டு கடை பேரு. படாத பாடு பட்டாதான் என்ன வருது? பட்டு வருது இல்லையா? இல்லைன்னா பட்டு என்ன செய்ய மாட்டிருக்கு? வர மாட்டிருக்கு. அப்படி படாத பாடுபட்டு என்ன செய்யறான்? அப்படி ரத்தாம்பரம் தினமோ அவன் என்னைக்காவது கல்யாணத்துக்கு போய் பட்டு படம் கொடுத்துட்டு போனா பரவாயில்லையா? அவன் எப்படி கொடுத்துருமானா? அவன் வீட்டில் எப்பா பாரு எப்படிதான் இருப்பா? பட்டு வேட்டி, பட்டு சட்டை, அப்படி பட்டு அயன் கழியாம இருப்பானா. ரெண்டாவது என்ன? சாப்பாடு சம்பூரமாய் சாப்பிட. என்ன அர்த்தம்? சம்பூர்ணமா. அதை பார்த்தாலே நமக்கெல்லாம் பசி அடையும். அந்த மாதிரி சாப்பாடு. அந்த மாதிரி எப்படி சாப்பிடணும்? தினமும் இல்ல, சாப்பாடு தினமும் எப்படி சாப்பிடணும்? சாதா சாப்பாடு இல்ல. என்னது? பக்கம் அந்த சாப்பாட்டை சுத்தியும் 2-3 என்ன செய்யணும்? புரியுதா? எனக்கு புரியல. இப்போ சாப்பாடு சம்பூர்ணமாக சாப்பிட்டான்னு இருக்கு இல்லையா? சம்பூர்ணமாக எப்படி இருக்கணுமா? சாப்பாடு சாப்பிட்டா சாப்பாடு, சாம்பார், ரசம் அது இல்லை. என்னது? அது கூட என்ன இருக்கணும்? ஒரு குறைஞ்சது 3வது இருக்கணும். ஒரு குறைஞ்சது மேயறது, பறக்கிறது, நீந்தறது அப்படி இருக்கு இல்லையா? மேயறது, பறக்கிறது, நீந்தறது இல்லையா? நீந்தறது என்ன? மீன் இல்லையா? பறக்கிறது என்ன? கோழி இல்லையா? மேயறது என்ன? ஆடு இல்லையா? இதெல்லாம் என்ன செய்யணும்? ஆக மொத்தம் இதெல்லாம் இருந்தாதான் சாப்பாடு என்ன செய்யுது? உள்ள போகுது. இல்லைன்னா என்ன செய்ய மாட்டிருக்கு? உள்ள போக மாட்டிருக்கு. அப்படி எல்லாம் வச்சுன்னு, அதாவது சாப்பிட்டு அப்படியே தூங்குறது, அப்படியே சாப்பிடுறது, அப்படியே சாப்பிடணும், அப்படியே தூங்க. அதான் சம்பரமான வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? சாப்பிடணும்,
ரெண்டாவது நீங்க சொல்லுங்க. நான் முதல்ல சாப்பிடணுன்றேன், அடுத்த நீங்க சொல்லுங்க. சாப்பிடணும், சாப்பிடணும். இன்னும் சொல்ல போனா கை யாராவது மொத்தம் கழுவி விட்டா கூட பரவாயில்ல. சாப்பிட்டு என்ன செய்யக்கூடாது, அப்படி எழுந்து போய் கை கழுவுறது ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால அப்படியே சாப்பிடணும். பக்கம் யாராவது என்ன செய்யணும், கை கழுவி விட்டு கை தொடச்சு விட்டா அப்படியே படுத்துக்கணும். அப்படியே திரும்பி எழுந்து உட்காரணும், அப்படியே சாப்பிடணும், அப்படியே படுத்துக்கணும். இல்லையா? இப்படி வாழணும் தானா? உங்களை சொல்ல அவன் அப்படி வாழணும் இருந்தானா? யாரு யாரு? ஐஸ்வர்யமா. சரியா? இதுக்கு நல்ல விளக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊர்ல இந்த வெள்ளைக்கோழி இருக்குல்ல, நம்ம ஊர்ல வெள்ளைக்கோழி இருக்கா? இந்த வெள்ளைக்கோழி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல ஒரு அந்த குஞ்சை குழந்தை விடுவாங்க இல்லையா, ஒரு 10 நாள் ஒரு 12 நாள் என்ன செய்யணும், அதை கியான் அப்படியே கத்திட்டு திரும்பும். இல்லையா? எதுக்குள்ள? அந்த அந்த பண்ணைக்குள்ள. அதுக்கு என்ன இருக்கும், அங்கே ஒரு ட்ராக்கில் தண்ணி வச்சுருப்பாங்க, அங்கே கோழிக்கு தீவனம் வச்சுருப்பாங்க. இது போகும், அந்த தீவனம் சாப்பிடும், அந்த தண்ணி குடிச்சிட்டு அப்படியே சுற்றி கிடக்கும். ஒரு 15 நாள் ஆன உடனே தூக்கி எங்கே வச்சுருப்பாங்கன்னா இன்னொரு இடத்துல வச்சுருப்பாங்க. நீங்கள் முட்டைக்கோழி பார்த்துருக்க மாட்டீங்க, முட்டைக்கோழி பண்ணை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. சரியா? அது என்ன செய்வாங்கன்னா, இப்படி ஒரு எல் ஸ்டெப்பில் ஒரு ஆங்கிலம் இருக்கும், அதில் மேலே தண்ணி இருக்கும், கீழே தீவனம் இருக்கும். இந்த கோழித்துக்கு எங்கே வச்சிருவாங்கன்னா அது மேலே வச்சிருவாங்க. இது முதல்ல குஞ்சு இருக்கும்போது எங்கே போகும், அந்த தீவனத்தை தேடி போகும். இப்போ என்ன வரும், அது கிட்டவே என்ன வரும், தீவனமும் தண்ணியும். அப்படி கீழே தீவனம், மேலே தண்ணி. இது முட்டைக்கோழி நீங்கள் தான் நீங்கள் பார்த்துருக்க, அந்த பண்ணை பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த பண்ணையில் அப்படி இருக்கும். அது நீட்டாக பார்த்தா ஒரு பெரிய சினிமா தேட்டர் மாதிரி பெரிய ஆங்கில ஒரு இது கட்டியிருப்பாங்க. அதில் எல்ஸ் அப்படி என்ன இருக்குன்னாக்க முட்டை இருக்கும். இல்லையா? இது அப்படியே தண்ணி குடிக்கும், அப்படியே சாப்பிட்டுக்கும், அப்படியே தண்ணி குடிக்கும், அப்படியே சாப்பிடும். 35 நாள் ஆனால் வச்சுக்கோங்க, கழுத்தை வெட்ட ரெடி ஆகிடும். ஒரு 35 நாள் ஆன உடனே இந்த கோழி எதுக்கு ரெடி ஆகிடும், ஏன்னா சாப்பிட்டுட்டு நின்ன இடத்துல எப்படி சாப்பிடணும், அப்படி நிற்கணும். அப்படியே முன்னாடி தண்ணி, முன்னாடி சாப்பாடு, சாப்பாடு தண்ணியும், முன்னாடியே தண்ணி, முன்னாடியே சாப்பாடு. இப்படி சாப்பிட்டு 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 ஒரே இடத்துல இருக்கிறதுனால ஒரு 40 நாள் 3 கிலோ 2.5 கிலோ ஆயிடுது. இல்லையா? அப்போ எது ரெடி ஆயிடுச்சு, உடனே அது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு கழுத்து வெட்டுங்க அப்படின்னு ரெடி ஆயிடுச்சு. இல்லையா? சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கினா பிசாசு சீக்கிரம் கழுத்தை வெட்டிடுவான். பார்த்துக்கோ. சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்றதும் தூங்குறதும். இல்லையா? சாப்பிட்றதும் அப்படி அப்படி கொஞ்சம் நேரம் நடமாடுங்க, அப்படி கொஞ்சம் என்ன செய்யுங்க, அப்படி இருந்து கொஞ்சம் அப்படி இருந்து கொஞ்சம் என்ன பண்ணுங்க, அப்படி இப்படி போயிட்டு வந்தீங்கன்னா கழுத்து வெட்ட மாட்டான். என்னச்சா? இப்போ இந்த நாட்டுக்கோழிக்கு இதில் அது என்ன செய்யும், இறைய தேடி அங்கங்கே போகும். ஆனால் இந்த வெள்ளைக்கோழிக்கு என்ன கிடையாது, இந்த வெள்ளைக்கோழிக்கு என்ன கிடையாது, நாட்டுக்கோழி விதையை தேடி அங்கங்க போகுது. இல்லையா? இந்த வெள்ளைக்கோழிக்கு என்ன கிடையாது. நீங்க கோழி கடையில கூட பாருங்களேன், முன்னாடியே தீவனம், அங்கேயே தண்ணி. எதுக்கு? இங்க சாப்பிட்டு இங்கே தண்ணி குடிச்சிட்டோம், இங்கே தூக்கிட்டு 4 காலை என்ன செஞ்சிடலாம், கழுத்தை வெட்டி பிரியாணி போடலாம். இல்லையா? அப்படி நிறைய பேர் பிசாசு கழுத்தை வெட்டி ரெடி ஆகிட்டான். ஏன்? இது சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன பண்ணினே இருக்குது, தூங்கினே இருக்கு. இல்லையா? அப்படி சம்பூரமாய் வாழ்ந்தானா. சாப்பிட்றது நல்லா சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும், குறைவில்லாம சாப்பிடணும். அப்படியே பொழியெல்லாம் சொல்லுவாங்க, தொண்டை வரும் சாப்பாடா, கண்ணு இருக்க தூக்கமா. சாப்பாடு எப்படியா, தொண்டை வரைக்கும் சாப்பிடணுமா, கண்ணு நிறைய தூங்கணுமா. இல்லையா? அப்படி தொண்டை நிறைய சாப்பிட்டு கண்ணு நிறைய தூங்கினே இரு, பிசாசு கழுத்து வெட்டிடுவான். பிசாசு என்ன பண்ணிடுவான், ஆட்டோமேட்டிக்கா வந்து கழுத்து வெட்டிடுவான். இல்லையா? இப்போ 3 கிலோக்கு மேலே என்ன வைக்க முடியாது, கோழி வைக்க முடியாது. இல்லையா? அப்போ பார்க்கலாம், எல்லாம் எங்க அனுப்பு, பூரா கடைக்கு அனுப்பு. அடுத்த நாள் காலை என்ன பண்ணு, பூரா பிரியாணி கிடைக்கு. இல்லையா? அப்படி இருக்காது. ஏமா பார்க்குறோம், எப்படி சாப்பிட்றோம், நல்லா சாப்பிட்றோம், நல்லா தூங்குறோம், நல்லா சாப்பிட்றோம், நல்லா தூங்குறோம். ஒரு நாள் பிசாசு கழுத்தை வெட்டிட்டான். இல்லையா? கழுத்தை வெட்டிட்ட உடனே அவனை எங்க கூட்டின்னு போறான் பாருங்க, பார்க்கலாம். 24வது வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி, லாஸ் மேலக்கிற வசனம் சேர்த்து படிக்கிறியா, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரமையும் கண்டான் இருக்கு. எங்க? தூரத்துல யாரை பார்க்கறானா, ஆபிரகாமை பார்க்கறான். கீழே யாரு இருக்கிறானா, ஐஸ்வர்யவன் இருக்கிறான். இல்லையா? சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கினான்ல, எங்க போய் சேர்ந்தான்,
பாதாளத்துல போய் சேர்ந்துட்டான் இல்லையா? அவன் ஒருத்தன் சாப்பிட்டானா சாப்பிடலையோ எப்படி இருக்கிறான்னா அப்படியே இருக்கிறான். அவன் எங்க போயிட்டான்னா சொர்க்கத்துல பரதீசுல போய் நிற்கிறான். அதை சொர்க்கம்னு சொல்றேன். சொர்க்கத்துல போய் இருக்கிறான். ஆண்டவர் இல்லாத இடம் தான் நரகம். ஆண்டவர் இப்ப இந்த நரகத்துல யாரும் இல்ல, ஆபிரகாமும் இல்ல, ஆபிரகாம் லாசருமும் இல்ல. எங்க நரகத்துல? அங்க நரகத்துல யார் தான் இருக்கிறான்? ஐஸ்வர்யமான் தான் இருக்கிறான். அப்ப இயேசு எங்க இருக்க மாட்டாரு? நரகத்துல இருக்க மாட்டாரு. தாம் பிள்ளைகளை கூட நரகத்தை விட மாட்டாரு. தம் பிள்ளைகளை எங்க விட மாட்டாரு? இப்ப ஆபிரகாம் எங்க விடல? நரகத்துல விடல. லாசரவை எங்க விடல? நரகத்துல, பாதாளத்துல விடல இல்லையா? பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது அப்படி என்ன பாரு, இங்க பூமியில நான் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரா, நான் இருக்கிறத ஆண்டவர் இருக்கிறான்னு பார்த்து 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 தங்கினா கடைசி எங்க போய் தங்கலாம்? ஆண்டவர் இருக்கிற இடத்துல போய் தங்கலாம் இல்லையா? அப்ப என்ன நமக்கு பழக்கம் வந்துடும்? ஆண்டவர் இருக்கிற இடத்துல நம்ம என்ன செய்யணும்? தங்கணும். ஆண்டவர் இல்லாத இடத்துல செய்யவே கூடாது, நம்ம தங்கவே கூடாதுன்னு பழக்கம் வந்துடும் இல்லையா? இந்த பழக்க தோஷத்தினால நம்ம எதை பார்த்துருவோம்? ஆண்டவர் இருக்கிறாரா, நான் தங்குற இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரா, நான் தங்குற இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரா, நான் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரா என்ன செய்ய ஆரம்பிக்குவோம்? பார்க்க ஆரம்பிக்கும். இப்ப ஆபிரகாம் அப்படி பார்த்தாரு, லாசருவும் பார்த்தாரு. இப்ப கடைசி எங்க நிக்கிறாங்க? ஆண்டவர் இருக்கிற இடத்துல போய் இருக்கிறாங்க இல்லையா? இந்த ஐஸ்வர்யம் என்ன கவலை இல்ல, இந்த ஐஸ்வர்யம் என்ன என்ன பிரச்சனை இல்ல. நான் போற இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் இல்லையா, அதை பத்தி எல்லாம் அவன் என்ன கிடைச்சா போதும்? சோறு கிடைச்சா, அப்படி சொல்லுங்க, சாப்பாடு நான் கௌரவமா சொல்றீங்க. அவனுக்கு என்ன கிடைச்சா போதும்? சோறு கிடைச்சா போதும். சோறு கண்ட இடம் சொர்க்கம். யாருக்கு? ஐஸ்வர்யவானுக்கு. அவனுக்கு என்ன கிடைச்சா போதும்? 3 நேரமும் சோறு கிடைக்குதா? 3 நேரமும் சோறு. அங்க யார் இருக்கிறாருன்னு என்ன இல்ல, நான் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிற. அவன் பார்க்கல, அவனுக்கு என்ன கிடைச்சா போதும்? சோறு கிடைச்சா போதும். நம்ம பாயிண்ட்ல சொன்னா கறி, மீன், முட்டை கிடைச்சா போதும். யாருக்கு? ஐஸ்வர்யவானுக்கு. சரியா? நான் உங்களுக்கு சொல்லல, ஐஸ்வர்யவானுக்கு என்ன கிடைச்சா போதும்? சோறு. சோறு கூட என்ன இருக்கணும்? கறி. அடுத்து என்ன இருக்கணும்? கருவாடாவது இருக்கணும். கறி, மீன், முட்டை இல்லைன்னா கூட என்ன கூட இருக்கு? ஏதாவது இருக்கணும். கருவாடாவது என்ன செய்யணும்? இருக்கணும் இல்லையா? இப்படி அவனுக்கு ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் இல்லையா, அதெல்லாம் அவனுக்கு என்ன இல்லை. அதான் சொன்ன, நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். அது எப்படி சாப்பிடணும்? சாதா சாப்பாடெல்லாம் கிடையாது, காய்கள்லாம் கிடையாது. என்னது? கறி, மீன், முட்டை. இது இருந்தாதான் சாப்பாடு என்ன செய்யணும்? அப்படி சாப்பிட்டு 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 இவனுக்கு எதை பத்தி கவலைப்படலை. ஆண்டவர் இருக்கிறாரா? ஆனா அங்க ஒருத்தன் அவன் வியாதி பிடிச்சவன், லாசு, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அவனுக்கு ஒண்ணு, நான் இருக்கிற இடம் யாரு இருக்கணும்? ஆண்டவர் இருக்கணும். நான் இருக்கிற இடம் யாரு இருக்கணும்? ஆண்டவர் இருக்கணும். நான் இருக்கிற இடம் யாரு இருக்கணும்? இப்படி பார்த்து 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 பழகலாம் பாரு. இவன் எங்க போயிட்டான்னா ஆபிரகாம் மடிக்கு போயிட்டான், ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டான். அவன் எங்க தங்க முடியாது. அவன் சொன்னான், எனக்கு சோறே இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு சோறே நீ போடலாம் கூட பரவாயில்ல, எனக்கு தண்ணியே இல்லைன்னா கூட பரவாயில்ல, என் கூட யார் இருக்கணும்? ஆண்டவர் இருக்கணும், ஆண்டவர் இருக்கணும், ஆண்டவர் இருக்கணும். நான் இருக்கிற இடம் ஆண்டவர் இருக்கணும், நான் தங்குற இடத்துல இருக்கணும் ஆண்டவர். அவன் சொன்ன, ஆண்டவரே, ஒன்னு நீங்க இருக்கிற இடத்துல என்ன கொண்டு போயிடுங்க, இல்ல நான் இருக்கிற இடத்துக்கு நீங்க வந்துருங்க. என்ன பாலிசி? ஒன்னு நீங்க இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போயிடுங்க, இல்ல நான் இருக்கிற இடத்துக்கு நீங்க வந்துருங்க. ஆக மொத்தம் என்ன? உங்களை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட என்ன செய்ய மாட்டேன், நான் இருக்கவே மாட்டேன். இதுதான் லாசரும் ஆபிரகாம் இல்லையா? அந்த இன்னொருத்தர் இருக்காங்க, இவனுக்கு என்னது? இவனுக்கு ஆண்டவர் இருக்கிற இடத்துலயும் இருக்க விருப்பம் இல்லை. ரெண்டாவது என்ன? இருக்கிற இடத்துலயும் ஆண்டவரை கொண்டு வர்றதுக்கும் விருப்பம் இல்லை. ஆக மொத்தம் என்ன? சோறு கிடைச்சா போதும். என்ன கிடைச்சா போதும்? காலையில சோறு, மத்தியானம் சோறு, நைட்டு சோறு, சோறு 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 சோறு, தீனி பண்டாரமாவே என்ன பண்ணிட்டான். கடைசி வரைக்கும் என்ன பண்ணல, ஆக மொத்தம் நல்லா சாப்பிட்டான், நல்ல இடத்துல போய் சேர்ந்துட்டான். எங்க? இங்க சாப்பிட்டான்ல. இப்ப அவன் அங்க கேட்கிறான், ஐயா அங்க மேல பண்ண நல்லா சாப்பிட்டேன், ஜீரணிக்க தண்ணி இல்லை, இப்ப தண்ணி கொடுங்க. என்ன கேட்கிறான்? இப்ப நல்ல சோறு, நல்ல தண்ணி, நல்ல சாப்பாடு, நல்ல சாப்பாடு, நல்ல சாப்பாடு, சாப்பாட்டுக்காக உட்கார்ந்து இருந்தா கர்த்தர் சொல்லுவா, நாளைக்கு தண்ணி கூட கிடைக்காது. இன்னைக்கு சாப்பாடு 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 சாப்பாட்டுக்காக மாட்டமே வாழ்ந்துட்டேன்னா நாளைக்கு தண்ணி கூட கிடைக்காது. அடுத்த வசனம் சொல்லு, அடுத்த வசனம் மதிப்போம். 24. தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியினால் தண்ணியை தொய்த்து என் நாவை
சரி இருமா, இது கொஞ்சம் கற்பனை. வீட்டுக்கு போங்க, பயங்கர தண்ணி தாகம். அப்படி தண்ணியில் விரல வச்சு எடுத்து நாக்கில் வைங்க. பக்கத்தில் இருக்குது, இது எங்க இருக்கு? சொம்பு பக்கத்தில் இருக்குது, கையும் பக்கத்தில் இருக்கு இல்லையா? அப்படி தண்ணியை விரல வச்சு அப்படி நாக்கில் வைங்க. எவ்வளவு தண்ணி தாகம் அடங்குதுன்னு பாருங்க. பக்கத்தில் இருந்தாங்க இல்லையா? சரி, இப்ப ஐயா அங்க இருக்காங்க, நாங்க இருக்க. இங்க இருந்து நான் தண்ணி தொட்டு அவர் நாக்கில் வச்சு எப்படி இருக்கும்? பக்கத்துல இருந்து தண்ணியை தொட்டு நாக்கில் வச்சாலும் என்ன செய்யாது? தண்ணி தாகம் அடங்க இல்லையா? இப்ப அவன் என்ன சொல்றான்? ஆபிரகாம் தூரத்துல இருக்கிறார். ஆபிரகாம் அதாவது கூப்பிட்டு பேசுற அளவு தூரத்துல இருக்கிறார். இப்ப அந்த இடத்துல இருந்து லாசர் என்ன பண்ணுமா? விரல தண்ணியை தொட்டு இந்த விரலை கொண்டு யார் நாக்கில் வைக்கணுமா? இது ஐஸ்வர்யவன் நாக்கில் வச்சா எனக்கு என்ன ஆயிடும்? எனக்கு நாக்க குளிர பண்ணுங்கன்றான். நாக்க முடியுமா? இவன் இருக்கிற இடத்துல இருந்து தண்ணியை தொட்டு விரல கொண்டு போனா இந்த விரல இருக்கிற தண்ணி எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு துளி தண்ணி கூட கிடைக்காத அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறான்னா கஷ்டப்பட்டுக்கிறான். ஏன் கஷ்டப்படுறான்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரா, நான் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரா, நான் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்னு நினைச்சு அப்படின்னு பார்த்து 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 தங்கியிருந்தா இப்ப என்ன பண்ண வேண்டியது இல்ல? இப்ப தண்ணிக்கு கூட என்ன செய்ய வேண்டியது இல்ல, கஷ்டப்பட வேண்டியது இல்ல. அப்ப எப்படி சாப்பிட்ட? நல்ல சாப்பாடு தினந்தோறும். எப்படி சாப்பாடா? சம்பூரணமாய் சாப்பிட்டானா. ஒரு நாள் கூட சாதா சாப்பாடு இல்ல, ஒரு நாள் கூட சாதாரணமா சாப்பிடல. தினந்தோறும் எப்படிதான் சாப்பிட்டானா? சம்பூரணமாய் சாப்பிட்டானா. அப்படி சாப்பிட்டோம்னா இப்ப என்ன நம்ம கஷ்டப்படுறான்? தண்ணி கூட இல்லாம கஷ்டப்படுறான். அவனுக்கு என்ன பத்தியெல்லாம் கவலை இல்லை, ஆண்டவர் பத்தியும் கவலை இல்லை. நான் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரானோ கவலை இல்லை, நான் போற இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரானோ கவலை இல்லை. எனக்கு என்ன? சோறு கிடைச்சா போதும், சோறு கிடைச்சா போதும், சோறு கிடைச்சா போதும். சோறு கிடைக்கிற இடம் சொர்க்கம், சோறு கிடைக்கிற சொர்க்கன்னு சோத்துக்காகவே வாழ்ந்தான், சோத்துக்காகவே வாழ்ந்தான், சோறையே சாப்பிட்டான். இப்ப கடைசி எங்க உட்காந்துக்கிறான்னா தண்ணி கூட கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிறான். ஆனா ஒருத்தன் இருக்கிறான், நான் இருக்கிற இடத்துல யார் இருக்கணும்? ஆண்டவர் இருக்கணும். நான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நான் இருக்கிற இடம் என்னவா இருக்கணும்? சொர்க்கமா இருக்கணும். நான் இருக்கிற இடத்துல யார் இருக்கணும்? ஆண்டவர் இருக்கணும். ஆண்டவர் இல்லாத ஒரு இடத்துல நான் என்ன செய்யவே மாட்டேன், வாழவே மாட்டேன், இருக்கவே மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஏக்கம் இன்னைக்கு யாருக்குள்ள இருக்குதோ அவங்களுக்கு முன்னால்தான் கர்த்தர் போக விரும்புகிறார். எல்லாருக்கும் முன்னாடி போகல. அப்படி ரெடி ஆயிட்டு ஆண்டவரே நான் போறேன் எனக்கு முன்னாடி வாங்க அப்படின்னா ரெண்டு கட்ட பேக்கத்துக்கு இடம் செஞ்சிட மாட்டாரு. நம்ம ரெடி ஆகும் இல்லையா? ஆண்டு ஒரு ஜபம், என்ன ஜபம்? ஆண்டவரே நாங்க என்ன செய்யறோம்? நாங்க போறோம், எங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க. உடனே அவர் என்ன பண்ணணும்? சரிம்மா எங்க கட்ட பேக்கு எங்க, உன் கட்ட பேக் எங்க? ரெண்டு பேக் என்ன பண்ணு, இந்த கையில ஒரு பேக்கு இந்த கையில ஒரு பேக்கு. சரி வாமா போலாம் அப்படின்னு நினைச்சிட மாட்டாருன்னா ஒரு நாள் வந்துட மாட்டாரு. எனக்கு முன்னாடி அவர் போகணும்னா நீங்க இல்லாத இடம் அது எவ்வளவு நல்ல இடமா இருந்தாலும் எனக்கு வேணவே வேணாம். இந்த எண்ணம் உள்ள ஒரு மனுஷனுக்கு முன்னால்தான் கர்த்தர் போக விரும்புறான். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன், ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். சொன்ன ஆண்டவர் இல்லாத இடத்துல நமக்கு என்ன செய்ய இருக்கவே கூடாது, இருக்கிறதுக்கு விருப்பம் இருக்கவே கூடாது. ஆண்டவர் இல்லாத ஒரு இடம் அது எவ்வளவு பெரிய இடமா தான் இருக்கட்டும், அது என்ன காரியமா இருக்கட்டும், ஆண்டவரே நீங்க இருந்தீங்கன்னா எங்க வேணாலும் இருப்பேன். நீங்க வர்றதா இருந்தா அப்போ என்னைக்குன்னா ஜோமன் எங்க போனாலும் சரி, மேக்ஸிமம் போக மாட்டேன். அப்படி போனா ஜோமன் நீங்க வரீங்களா, நீங்க வரீங்களா, நீங்க வருவீங்களா கூட, நீங்க வந்தா என்ன கூட்டிட்டு போங்க. நீங்க வரலனா அது எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் எனக்கு வேணவே வேணாம், எனக்கு வேணவே வேணாம். நீங்க வருவீங்களா என் கூட, நீங்க வருவீங்களா, நீங்க போக சொல்றீங்களா, நீங்க என் கூட வருவீங்களா, நீங்க கூட வந்தா என்ன பண்ணுங்க, என்ன கூட்டிட்டு போங்க. நீங்க வரலன்னா அது எந்த இடமா இருந்தா கூட எனக்கு தேவையே இல்லை. நீங்க எப்படி இவ்வளவு பெரிய இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நீங்க எவ்வளவு பேருக்கு இருக்கு? இந்த எண்ணம் யாருக்குள்ள இருக்குதோ அவங்களுக்கு முன்னால்தான் ஆண்டவர் போக விரும்புறார். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் ஏற்கனவே பலமுறை வாசிக்கிறோம், இப்ப வாசிச்சு முடிச்சிருக்கோம், அதை வாசிக்க பார்க்கலாம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம்.
யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தை கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்து தேசத்தில் இருந்து நீ அழைத்து கொண்டு வந்த உம்முடைய ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு போங்கள், உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட ஆணையிட்ட தேசத்தை உங்களுக்கு நான் தருவேன். அடுத்த வார்த்தை, போங்கள், நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்பி கானானியரையும் ஏத்தியரையும் எமோரியரையும் நான் முறியடிப்பேன். ஆனா அடுத்த வசனம், ஆனாலும் வழியிலே உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு உங்க கூட நான் வரமாட்டேன். உங்க கூட என்ன செய்ய மாட்டேன். ஆனா சொல்ற, ஒரு தூதன் அனுப்புறேன், உனக்கு ஊர் தானே, சாப்பாடு தானே வேணும், கொடுக்குறேன். ட்ரெஸ் வேணுமா, கொடுக்குறேன். நான் கூட வர மாட்டேன். நான் கூட உனக்கு என்ன வேணும் கொடுக்குறேன். உனக்கு என்ன வேணுமோ இந்த காசு வச்சு வாங்கிக்கோ. ஆனா நான் வர மாட்டேன். காசு கொடுக்குறேன், நீ என்ன வேணும் என்ன பண்ணு, நீ என்ன வேணா வாங்கிக்கோ. இன்னைக்கு நம்ம பண்ணல சொல்றேன் இல்லையா, உனக்கு காசு தானே வேணும், இதை பிடிச்சிக்கோ. வேற என்ன வேணும் உனக்கு, உனக்கு வேற உனக்கு என்ன வேணும், துணி வேணுமா, இதை பிடிச்சிக்கோ. சாப்பாடு வேணுமா, பிடிச்சிக்கோ. வேற என்ன வேணும், பிடிச்சிக்கோ. ஆனா எல்லாம் கொடுப்பேன், நான் கூட வர மாட்டேன். நான் கூட சில பேர் சொல்லுவாங்க, நல்ல வேலை நீ வரல, ஒண்ணு எனக்கு நிம்மதி தான். நீ வரலன்னா சில இடத்துக்கு நான் எங்கே நான் வீட்டுக்கு கூட போனேன், எங்கேயும் போக மாட்டேன். எங்கேயாவது போனால் கூட என் பிள்ளைங்க பாப்பா நீ வரையானுவாங்க, நீ வரையானுவாங்க. நீ வரலையா, சரி சந்தோஷம் தான். ஏன் அப்படின்னு அங்கே போய் என்ன பண்ணு, இப்போ என் கூட நீ வந்தேன்னு வச்சுக்கோங்க, அங்கே என்ன சொல்லுவேன், சரி இந்த ஊருக்கு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணு. எங்களை எங்க கூட நிம்மதியாக விட மாட்டேன். எங்க பிள்ளை அடிக்கடி சொல்லுவாங்க, என்னது அப்படின்னா நீ கூட வரையா அப்படின்னுவாங்க. நீ வரலன்னா போக மாட்டேலாம் சொல்ல மாட்டாங்க. நீ வராத, காசு கொடுத்துட்டு எல்லாம் வாங்கி கொடுத்துரு, நீ மட்டும் என்ன பண்ணாத, வராத. ஏன் வராத, நான் இங்கிருந்து போறேன் இல்லையா, இங்கிருந்து போகும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 5 இடத்துல ஜெபம் சொல்லிடுவேன். அவங்களை கூட்டு வரல, ஜெபத்தை கூட்டு வர இல்லையா, வரும்போது ஒரு 5 இடத்துக்கு என்ன பண்ணிடணும், ஜெபம் பண்ணிடணும். இங்க வந்து ஜெபம் முடிச்சிடணுமா, இங்கிருந்து போகும்போது ஒரு 5 இடத்துக்கு என்ன பண்ணிடணும், ஜெபம் பண்ணி போகும்போது போக சொல்லுவேன். இந்த இடத்துக்கு ஒரு ஜெபம் பண்ணிடுவேன். போயினே இருக்கும், இந்த இடத்துக்கு என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. அப்படியே போவேன், இந்த இடத்துக்கு ஒரு ஜெபம் பண்ணிடு அப்படின்னு. ஏன்னா போகிறேன், எதெல்லாம் என் கண்ணுக்கு தோணுதோ அதெல்லாம் என்ன பண்ண சொல்லிடுவேன், ஜெபம் பண்ண சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க, இப்போ வரைக்கும் படிச்சு ரைட்டு, இப்போ எங்கே போகிறோம், எங்கேயாலும் போகிறோம் இல்லையா, நீ கூட வந்து என்ன சொல்லுவேன், இங்கே அங்கே போய் என்ன பண்ணுவேன், எல்லாம் முட்டிப்பட்டு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணணும்னு சொல்லுவேன் இல்லையா. எங்களை அங்கே போயாவது என்ன பண்ணு, நிம்மதியாக விடு. அதனால என்ன பண்ணாத, நீ வராத. அப்படி எத்தனை பேர் ஆண்டவரே நீங்க வராதீங்க, நல்ல வேலை, எனக்கு எல்லாம் என்ன பண்ணி கொடுத்துருங்க, நாங்கள் அங்கே போயாவது என்ன இருக்கிறோம், நாங்கள் அங்கே போயாவது எப்படி இருக்கிறோம், நிம்மதியாக இருக்கிறோம். நீங்க மட்டும் என்ன பண்ணாதீங்க, கூட வராதீங்க, எவ்வளோ பேர் சொல்லுவீங்க. ஆனால் மோசே சொல்றான், என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே இந்த கதையெல்லாம் வேணாம், இந்த கதையே எங்களுக்கு வேணாம். என்ன வேணாம், இந்த காசு கொடுக்குறேன், சோறு கொடுக்குறேன், துணி எடுத்து கொடுக்குறேன், அது வாங்கி கொடுக்குறேன், இப்போ தீபாவளியில் பட்டாசு வாங்கி கொடுக்குறேன், இந்த கதையெல்லாம் எங்களுக்கு வேணாம். இந்த பட்டாசு கொடுக்குற வேலையும் எனக்கு வேணாம், எனக்கு பலகாரம் வாங்கி கொடுக்குற வேலையும் எனக்கு வேணாம், எனக்கு துணி எடுத்து கொடுக்குற வேலையும் எனக்கு வேணாம். ஒன்னே ஒன்று, நீ கூட வருவியா, ஒன்னே ஒன்று தான் கேட்குறேன், எனக்கு பட்டாசு வேணாம், பலகாரமும் வேணாம் இல்லையா, எனக்கு பட்டாசு வேணாம், எனக்கு பலகாரமும் வேணாம், எனக்கு துணியும் வேணாம், எனக்கு ஒண்ணு வேணாம். எனக்கு யார் மட்டும் வந்தா போதும், நீங்க வருவியா. நீங்க வர்றதா இருந்தா இந்த இடத்துல பேக தூக்குவேன். நீங்க வர்றதா இருந்தா இந்த இடத்துல என்ன செய்வேன், நான் அடுத்த வசனம் பாருங்க. ஆனாலும் கர்த்தர் நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்க கூட வரமாட்டேன், அவங்க கூட வரமாட்டேன். உடனே சொல்றார் மோசே, நீங்க ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, இந்த வணக்கம் நான் என்ன சொல்லி கேட்க மாட்டேன், அதனால என்ன செய்ய மாட்டேன், நான் உங்க கூட எல்லாம் வரமாட்டேன், உங்க கூட நான் வரமாட்டேன். நான் சொன்னா கேட்பியா, நான் சொன்னா கேட்பியா, நீ கேட்க மாட்டேன் இல்லையா, அதனால என்ன செய்ய மாட்டேன், நான் வந்து உனக்கு சொல்லி நீ கேட்காத போய் எனக்கு கோவம் வந்து உன்னை அடிச்சு, இந்த பம்பே வேணாம், உனக்கு சாஸ்தானே வேணும், இந்த பிடிச்சிக்கோ, இந்த புனி வேணுமா பிடிச்சிக்கோ, இந்த பட்டாசு வேணுமா, ஒரு பாக்ஸ் எத்தனை பாக்ஸ் வாங்கி கொடுத்துறேன், 2 பாக்ஸ் வாங்கி கொடுக்குறேன், பிடிச்சிக்கோ, சரியா. பட்டாசு இப்ப வெடி, நாளைக்கு அவர் உன்னை வெடிக்க போறாருல்ல, எப்போ பட்டாசுக்கு டம்முன்னு வெடிக்கல, நாளைக்கு அதே பட்டாசு எங்க வெடிக்கும், முதுகுல வெடிக்கும்ல. இப்போ எங்க வெடிக்குது,
இப்ப எங்க வெடிக்குது? வீட்டுக்கு முன்னாடி வெடிக்குது. நாளைக்கு வீட்டுக்கு உள்ள வெடிக்கல. வெடிக்குமா? வெடிக்குதா இல்லையான்னு பாரு. இன்னைக்கு வீட்டுக்கு வெளியே வெடிக்குது, நாளைக்கு வீட்டுக்கு உள்ள என்ன செய்யும்? டம்மு டம்முன்னு வெடிக்கும் பாரு. அப்ப எங்க போய் பண்ணது? அது பார்த்தா அப்பா ஒரே கைத்தட்டி சந்தோஷம். செல்ஃபி எல்லாம் எடுக்கலாம் எதை வச்சு. நிறைய பேர் அப்படிதான் பண்ணாங்க. எங்க வீட்டுக்கு முன்னாடி பார்த்தாக்கா அப்படி வைக்கும் போது அப்படி ஒரு போட்டோ, அது வைக்கும் போது ஒரு போட்டோ, நெருப்புக்குள்ள ஒரு போட்டோ. எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, இதே பட்டா சொல்ல செய்வது ஒரு நாளைக்கு வெடிக்க போகுது. அன்னைக்கு எப்படி சந்தோஷமா இருப்பேன்னு தெரியல. கத்தாவே தோத்திரம், கண்ணை திறங்கப்பா அப்படி தோத்திரம் பண்ணி போயிட்டேன் இல்லையா. நீங்க எவ்வளவு பேர் படிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, அது உங்க பாடு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வெடி நாளைக்கு வெளியே, இன்னைக்கு வெளியே வெடிச்சிச்சு, நாளைக்கு உள்ள வெடிக்கும். நாளைக்கு உள்ள வெடிக்காம விடாது, வெடிச்சே தீரும். வெடிக்கட்டும்னு ஆசை இல்லை, ஆனா வெடிக்கும் கட்டாயமா. அவர் பாப்பா நீ வெளியே வெடிச்சல்லப்பா, அதெல்லாம் ரொம்ப நல்லா வெளியே தான் கேட்டுச்சு, உள்ள வெடிக்குது பாரு. எப்படி உள்ள வெடிக்கும் போது எப்படி சத்தம் கேட்குதுன்னு பாரு அப்படின்னு உள்ள வெடிக்க வைப்பாரு. அப்படி அப்ப சந்தோஷப்படும். அப்ப செல்ஃபி எடு. என்ன எடு? என்ன எடு? அப்ப செல்ஃபி எடு. அவர் சொன்னார் பாருங்க, இவர் சொல்லிட்டாரு நான் வரமாட்டேன். நான் சொன்னா நீ கேட்க மாட்டீங்க, அதனால உங்க சவகாசம் எனக்கு வேணாம். நான் பிடிச்சிக்கோ, உனக்கு என்ன வேணும்? ஏன்னா உங்க அப்பாவுக்கு சொல்லிட்டேன், உங்க அப்பாவுக்கு ஆபிரகாமுக்கு சொல்லிட்டேன், ஈசாக்குக்கு சொல்லிட்டேன், யாக்கோபுக்கு சொல்லிட்டேன் என்னன்னு இதை கொடுப்பண்ணு. அதனால நீ நல்லவனோ கெட்டவனோ எனக்கு அதை பத்தி இல்லை, நான் சொல்லிட்டேன். அதனால என்ன செஞ்சிடறேன்? நான் கொடுத்துட்றேன். நான் சொல்லிட்டேன், அதனால கொடுத்துட்றேன். நீ நல்லவனா கெட்டவனுக்கு. ஆனா நான் வருமன்னு சொல்லல, ஆனாலும் கூட வரமாட்டேன். நான் வந்தேன்னா உனக்கு ஆபத்து. நான் கூட வந்தேன்னா நான் எங்கள் அம்மாவுக்கு முதல்ல சொன்னேன். அவங்க முதல்ல சர்ச்சைக்கு கூப்பிடுவாங்க, டேய் சர்ச்சைக்கு பண்ணுவாங்க. நான் வராத வரைக்கும் உனக்கு நல்லது, நான் வந்தேன்னா உனக்கு ஆபத்து. நான் வராத வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு நான் சொல்லுவேன், நான் வராத வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை, கம்முன்னு போயிடு. நான் வந்தேன்னா உனக்கு தான், எனக்கு நீ பண்ணுறது ஒன்றும் என்ன செய்ய மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் ஆபத்தாக தான் இருக்கிறேன். யாருக்கு? எங்கள் வீட்டுக்கு சொல்கிறேன் சரியா. அவங்க பாபானாங்க இல்லையா, அன்னைக்கு பிரச்சனை இல்லை. நான் வராத வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை, நான் வந்தேன்னா உனக்கு தான் பிரச்சனை, கம்முன்னு போயிட்டா உனக்கு பிரச்சனை இல்லை. வந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும், என்னைக்கு போனா அன்னையிலேருந்து அவனுக்கு நான் தான் பிரச்சனையா இருக்கிறேன். யாருக்கு? எங்க வீட்டுல உள்ளவனுக்கு இல்லையா. உட்காந்தா ஒரு வசனம், இறந்தா வசனம், நின்னா வசனம், படுத்தா வசனம். என்ன அகசிமன் சொன்னாரு, குடிகாரன் கூட ஈஸியா வந்துடலாம், ஆனா அந்த நல்லவங்க பண்ணது ரொம்ப கஷ்டம். குடிகாரங்கிட்ட கூட என்ன செஞ்சிடலாமா? ஆமா, குடிச்சாதான் என்ன செய்வான்? அவன் குடிச்சாதான் வந்து சத்தம் போடுவான், அடிப்பான், உதைப்பான் இல்லையா. குடிக்காத போது பொட்டிப்பா மாதிரி கம்முன்னு அமைதியாக இருக்கிற இடமே தெரியாது இல்லையா. ஆனா நீதிமனுக்கு நல்லவங்கிறா பாரு. உட்காந்தா ஒரு வசனம், இறந்தா ஒரு வசனம், நடந்தா ஒரு வசனம், பார்த்தா ஒரு வசனம், பேசினா ஒரு வசனம். ஆக மொத்தம் என்ன, ஒரு நிமிஷம் நம்மள என்ன பண்ண மாட்டான், உருப்படியை விட மாட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி நான் இறந்தா வசனம், உட்காந்தா வசனம். ஏன்னா சொல்ல வரேன்னா, கரெக்டா சொன்ன, நான் வந்தா உனக்கு பிரச்சனை, அதனால உங்களோட வரமாட்டேன், நீ கிளம்பி போயினே இருப்பா அப்படின்னு சொன்னார். ஆனா மோசே சொல்றார் அழகான வசனம். அடுத்த வசனம் துக்கமான இந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்ட போது ஒருத்தரும் நகைய போட்டுக்கவே இல்லையா. ஊருக்கு போனா என்ன போடணும்? ஊருக்கு போனா என்ன போடணும்? கம்மல் போடணும் தானே, செயின் போடணும் தானே. கால் செயின் சொல்லல, எல்லா செயினும் சொல்றேன் இல்லையா. காலு செயின், கழுத்து செயின் எல்லாம் போடணும் தானே. எங்க போனா? ஊருக்கு போனா. சர்ச்சுக்கு போனா போட மாட்டோம், அங்க போடக்கூடாது இல்லையா. சர்ச்சுக்கு போனா என்ன போடக்கூடாது? காதுல, கழுத்துல, மூக்குல, நாக்கெல்லாம் போடக்கூடாது இல்லையா. ஆமா தானே. ஆனா ஊருக்கு போனா என்ன போடணும்? ஊருக்கு போகும்போது கழுத்துல ஒரு செயின்ல தான் போனா. மத்த பார்த்து என்ன சொல்லுவாங்க, ஒரு கழுத்துல செயின் கூட இல்லாத வர அப்படின்னு கூட கேவலமா பேசுவாங்க. அதனால கபரிங்கான ஒண்ணு என்ன செஞ்சிடணும், வாங்கி கழுத்துல மாட்டிக்கணும் இல்லையா. இல்ல கடை வாங்காத என்ன செஞ்சிடணும், அப்படி போட்டு போயிடணும். அப்படித்தானே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் துக்கமான இந்த வார்த்தை. எது துக்கமா? நான் உன் கூட வரமாட்டேன், நீ வேணா போ. உனக்கு என்ன வேணும்? காசு வேணுமா? இதை பிடிச்சிக்கோ. வேற என்ன வேணும்? பொருள் வேணுமா? இதை பிடிச்சிக்கோ. உனக்கு என்னென்ன வேணும் கேளு, நான் கொடுக்குறேன். ஆனா நான் மட்டும் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன்னு சொன்னது மோசேக்கு பயங்கர கஷ்டமா போச்சான். பைபிள் சொல்றது, துக்கமான இந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்ட போது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை அணிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். வாசிக்கலாம். கேட்ட போது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தாங்க. என்ன துக்கமா?
கர்த்தர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, கர்த்தர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, கர்த்தர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட துக்கம் இருக்கு? ஐயோ, ஆண்டவர் வரலையே, என் கூட வரலையே, தேவ பிரசன்னம் இல்லையே, ஆண்டவர் என் கூட இல்லாதது போல உணர்றேனே, ஆண்டவர் இல்லாத போல உணர்றேனே. ஒருவேளை தப்பு பண்ணிட்டேன்னா, ஏதாவது தப்பு பண்ணிட்டுனா, ஆண்டவர் என் கூட இருக்கிறீங்களா, ஆண்டவர் என் கூட இருக்கிறீங்களா, ஆண்டவர் என் கூட இருக்கிறீங்களா, ஆண்டவர் இல்லாத போல என்ன செய்யறேன், நான் உணர்றேனே, என்னாச்சோ தெரியலையே, என்ன பண்ணணும் தெரியலையே, என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு எவ்வளவு பேருக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் வந்தா என்ன, வராட்டி போனா என்ன, நமக்கு என்ன கிடைச்சா போதும், என்ன கிடைச்சா போதும், 3 நேரமும் சோறு கிடைச்சா போதும் இல்லையா? 3 நேரமும் அவர் வந்தா என்ன, அவர் வராட்டி போனா என்ன, அவர் வந்தா என்ன, அவர் வராட்டி போ, நல்ல வேலை, அவர் வராம போனா இன்னும் நல்லது, நமக்கு பிரச்சனையே, நம்ம பாட்டுக்கு போனா நம்ம பாட்டுக்கு வரலாம். அவர் கூட வந்து என்னது, அது பண்ணாத, எதை பண்ணாத, அப்படி என்ன செய்யுது, இங்க உட்காராத, அங்க நிக்காத, அங்க பார்க்காத அப்படின்னு ஒரே பிரச்சனையா இருக்கு இல்லையா? அதான் இவர் வராம போன நல்லது அப்படின்னு நினைக்கிறோமா? ஆண்டவரே என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்களே. துக்கமான இந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை அணிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். வாசிக்கலாம். கேட்டபோது ஒருவரும் போட்டுக்கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் நீங்க வணங்கா கருத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தை என்ன பண்ணிடுவேன், அழிச்சிருவேன், பண்ணுவேன். ஆகையால் ஆபரணங்களை அப்பொழுது நான் சொல் என்று சொல்லி மோசேயிடம் சொல்லியிருந்தார். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே 16வது வசனத்தின் 17வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். எனக்கும் உடைய ஜனங்களுக்கும் அது முடிக்கிற வசனம் சேர்த்து, அது முன்னாடிக்கிற வசனம் சேர்த்து. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என் கூட வரலன்னா எங்களை இவ்விடத்தில் இருந்து, இந்த காசு கொடுக்கிறேன், சோறு வாங்கி கொடுக்கிறேன், பட்டாசு வாங்கி கொடுக்கிறேன், இந்த கதையெல்லாம் வேணாண்டவரே, எனக்கு எதுவுமே வேணாம், நீங்க கூட வருவீங்களா? நீங்க கூட. எவ்வளவு பேருக்கு ஆண்டவர் கொடுக்கிறது மட்டும் வேணும், எவ்வளவு பேருக்கு ஆண்டவர் மட்டும் வேணும்? எவ்வளவு பேருக்கு ஆண்டவர் கொடுக்கிறது எனக்கு வேணும், அது போதும், எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டா போதும். எவ்வளவு பேருக்கு எனக்கு எதுவுமே வேணாம், நீங்க என் கூட வர. அழகான வசனம், திரும்ப வசனம், திரும்ப வசனம் வாசி. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என் கூட வராவிட்டா, செல்லாமல் போனா எங்களை இந்த இடத்தில் இருந்து விட்டு போகாது. எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு என்ன எனக்கு வேணாம், நீங்க கூட வருவீங்களா? நீங்க என் கூட வருவீங்களா? நீங்க என் கூட வருவீங்களா? இப்ப மோசேக்கு என்ன ஆசை? எனக்கு எது கூட இருக்குதோ இல்லையோ, எனக்கு எது இருக்குதோ இல்லையோ, நீங்க என்ன கொடுக்குறீங்களா கொடுக்கலையோ, எனக்கு ஒண்ணு கொடுக்கலனா கூட பரவாயில்ல, நீங்க என் கூட வரு. நீங்க நீங்க 15 வசனம், 15 வசனம். அப்பொழுது கர்த்தர் அவர் அவனை நோக்கி, 15 வசனம், 15 வசனம். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, 14 வசனம் பாருங்க. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்னால. 15 வாசிச்சு 14 வாசிப்பு பார்க்கலாம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உமது சமூகம் என்னோடு கூட வராவிட்டால் எங்களை விடத்தில் இருந்து இரும் என்றான். 14 வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்னால போ. எப்போ? எனக்கு நீதான் முக்கியம், நீங்க வரலனா எனக்கு வேண்டாம். நீங்க எவ்வளவு பேரு
ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியோ, ஒன்று வாங்கறதுக்கு முன்னாடியோ, ஒன்று செய்யறதுக்கு முன்னாடியோ, ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்களா, நீ என் கூட வரீங்களா, நான் இருக்கிற இடத்துல நீங்க தங்கி இருக்கிறீங்களா, நீங்க இருக்கிறீங்களா ஆண்டவரே. எவ்வளவு பேரு இதை கவனிச்சு போறவங்க. நீ எங்க போனாலும் சரி, நம்ம எங்க போனாலும் சரி, நம்ம எங்க போனாலும் சரி, நம்ம முன்னாடி யார் போனோம்? கர்த்தர் போனோம் இல்லையா? கர்த்தர் போனாதான் ஆசீர்வாதம். கர்த்தர் போன ஒண்ணு ஆசீர்வாதத்தை இழப்ப, இல்ல ஆபத்தை சம்பாதிப்போம். கர்த்தர் இல்லாம நம்ம மட்டும் போனோம்னா, நான் 2 வருஷம் சொன்னேன், உபாகம் 1ல ஆபத்தை சம்பாதிச்சாங்க இல்லையா? ஏசாயா 45ல ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சாங்க. ஏன்? அவங்களுக்கு முன்னால கர்த்தர் போனாரு, ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சாங்க. இவருக்கு முன்னாடி கர்த்தர் போகல, ஆபத்தை சம்பாதிச்சாங்க. ஒன்று கர்த்தருக்கு முன்னாடி போலன்னா, கர்த்தர் கூட இல்லைன்னா, ஒன்று ஆசீர்வாதத்தை இழக்குவேன், இல்லை ஆபத்தை சம்பாதிப்பேன். ஒன்று ஆசீர்வாதத்தை இழக்குவேன், இல்லை ஆபத்தை சம்பாதிப்பேன். இது 2 ஆண்டவரே, நான் ஆசீர்வாதத்தை இழக்கவும் கூடாது, ஆபத்தை சம்பாதிக்கவும் கூடாதுன்னா நீ என் கூட வரணும். அப்படின்னா எப்ப நான் கூட வருவேன்? நான் வரணுன்ற விருப்பம் முதல்ல இருக்க உனக்கு? நான் வரணுன்ற விருப்பம் உனக்கு இருக்கா? அப்ப தேவன் கூட வரணுன்ற விருப்பம் இல்லாத ஒரு நபரோட கூட ஆண்டவர் வர மாட்டார். ஆண்டவர் என் கூட வரணும், ஆண்டவர் என் கூட வரணும், ஆண்டவர் என் கூட இருக்கணும். எனக்கு எது இருக்கோ இல்லையோ, அவர் எது கொடுத்தாரோ கொடுக்காத போறாரோ, எனக்கு ஒண்ணுமே கொடுக்கணும்னா கூட பரவாயில்ல, எனக்கு ஒண்ணுமே செய்யணும்னா கூட பரவாயில்ல, எனக்கு யார் மட்டும் கூட இருக்கணும்? தேவன் மட்டும் கூட இருக்கணும். இந்த விருப்பம் இல்லைன்னா நம்மளோட ஆண்டவர் ஒரு நாள் வர மாட்டார். இந்த விருப்பம் இல்லைன்னா ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? வர மாட்டார். ஒரு நாள் வர மாட்டார். அப்ப நம்ம கூட யார் இருக்கணும்? தேவன் இருக்கணும்ன்ற விருப்பம் நமக்கு இருந்தா, நீ எங்க போனாலும் சரி, நான் சொல்றேன், வேலைக்கு போறீங்க, கர்த்தர் கூட வராரான்னு பாருங்க. காலையில வேலைக்கு போறோமா, வேலைக்கு போறோம், கர்த்தர் கூட வராரான்னு பாருங்க. ஒரு இடத்துக்கு போறீங்க, கர்த்தர் கூட வராரான்னு பாருங்க. ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போறோம், ஏதோ ஒரு வேலை பக்கம் போறோம், ஏதோ ஒரு வாங்கறதுக்கு போறோம், கர்த்தர் கூட வராரான்னு பாருங்க. கர்த்தர் கூட யார் வராங்கன்னு பார்க்காதீங்க, கர்த்தர் கூட வராரான்னு பாருங்க. கர்த்தர் கூட வராரான்னு பாருங்க. மோசே சொன்னா, என் மனைவி வரலாம் கூட பரவாயில்ல, என் பிள்ளைகளே வரலாம் கூட பரவாயில்ல, நீங்க வருவீங்களா? நீங்க வந்தா இந்த இடத்துல இருந்து என்னை கூட்டிட்டு போங்க. நீங்க வரலன்னா இந்த இடத்தை விட்டு நான் வர மாட்டேன். இந்த இடத்தை விட்டு. ஆனா ஐஸ்வர்யமான இருந்தா அவனுக்கு யாரை பத்தியும் கர்த்தர் வராரா, கர்த்தர் இருக்கிறாரா, கர்த்தர் பிரசனம் இருக்கு, அதை பத்தி எல்லாம் கவலையும் இல்லை. ஆனா அந்த வீட்டில் ஒரு லாசர் இருக்கிறான், அவனுக்கு என்ன கவலை? கர்த்தர் இருக்கிறாரா, என் கூட கர்த்தர் இருக்கிறாரா, நான் தங்குற இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரா, நான் தங்கி இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரா. யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள போனா யார் இருந்தா தெரியுமா? கர்த்தர் கூட இருந்தா. யோசேப்பு போத்திபார் வீட்டுக்கு போனா கர்த்தர் கூட இருந்தா. யோசேப்பு போன இடத்துல எல்லாம் கர்த்தர் கூட இருந்ததுனா யோசேப்புக்கு ஒரு ஆபத்தை கூட வராம கர்த்தர் பாதுகாத்தார். ஆபத்தை சம்பாதிக்காம இருக்கணும்னாலும், ஆசீர்வாதத்தை சிலக்காமல் இருக்கணும்னாலும், இன்னைக்கு உன்னோட என்னோடையும் ஆண்டவர் இருக்கணும். ஆண்டவர் இருக்கணும்ன்ற விருப்பம் தனியாம குறையாம இருந்தா கர்த்தர் கூட இருப்பார். எனக்கு முன்னாடி ஆண்டவர் போகணும், எனக்கு முன்னாடி ஆண்டவர் இருக்கணும், யார் வராங்களோ வரலையோ கர்த்தர் மட்டும் கூட இருந்தா போதும் அப்படின்ற விருப்பமும், அப்படின்ற வாஞ்சையும், அப்படின்ற தாகமும் உனக்கு நடக்கம் இருந்தா கர்த்தர் நம்ம கூட இருப்பான். இந்த விருப்பம் இல்லாத வரைக்கும் கர்த்தர் கூட இருக்க மாட்டார். கர்த்தர் இருந்தா என்ன, இல்லாட்டி இருந்தா என்ன அப்படின்னு நினைச்சு போறது துணிகரம்னு பைபிள் சொல்றது. என்னதமா? துணிகரமான போறன்னு பைபிள் சொல்லுது. அந்த துணிகரம் உள்ள நபரோட கூட கர்த்தர் இருக்க மாட்டார். கர்த்தர் இருக்க, எங்க போனாலும் சரிங்க, எங்க போனாலும் சரி. ஒண்ணு வாங்கறதுக்கு போறீங்க, அவசியம் வாங்கறதுக்கு போறீங்க, நான் சொல்றேன், நீங்க எல்லாம் வளர்ந்துருப்பீங்கன்னா அந்த உணர்வு இருக்கும், கர்த்தர் நம்ம கூட இல்லை, கர்த்தர் இதை அனுமதிக்கல, இது நமக்கு வேண்டாம். இது ஒரு மனசு ஒரு மாதிரியா இருக்கு, ஃப்ரீ என்னது, சந்தோஷமா இல்லை, ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் பண்றோம். வேண்டாம், இது நமக்கு வேண்டாம். கர்த்தர் ஏதோ இதை வேணான்றத மாதிரி என்ன செய்யறேன், நான் யோசிக்கிறேன், இது நமக்கு வேண்டாம். கர்த்தர் கூட இருக்கிறாரா, இதை வாங்கணும்னு கர்த்தர் விரும்புறான், இதை வாங்கலாம். இதை வாங்கக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்பல, வேண்டாம். இங்க போகக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புறாரு, வேண்டாம். இங்க போகணும்னு கர்த்தர் விரும்புறான், இங்க போவோம்.
அப்படின்ற விருப்பம் இன்னைக்கு கர்த்தர் கூட இருக்கிறாரா, கர்த்தர் கூட இருக்கிறாரா, கர்த்தர் கூட இருக்கிறாரா அப்படின்றத மட்டும் இன்னைக்கு நீங்களும் நானும் பார்த்து நம்ம வாழ ஆரம்பிச்சுட்டோன்னா, பழக ஆரம்பிச்சுட்டோன்னா, நம்மளை விட்டு கர்த்தர் என்ன செய்ய மாட்டான், ஒரு நாள் விலகவே மாட்டான். கர்த்தர் நம்மளை விட்டு விலகலைன்னா எல்லா இடமும் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் மோசே சொன்னா, நீங்க வரலன்னா என்னை கொண்டு போகாதீங்கப்பா, நீங்க வரலன்னா எனக்கு அந்த காணான் வேணாம். அந்த காணான் எப்படிப்பட்ட இடம், பாலும் தேனும் ஓடுகிற காணான் இல்லையா? ஒரே ஒரு திராட்சை கொடியா 2 பேர் தூக்குற அளவுக்கு அவ்வளவு செழிப்பான தேசம், அவ்வளவு ஆசீர்வாதமான தேசம். அவர் சொன்னா, எனக்கு அது வேணவே வேண்டாம், எனக்கு வேணவே வேண்டாம். எனக்கு யார் மட்டும் தான் வேணும், எனக்கு பணம் வேண்டாம், அந்த செழிப்பான இடம் வேண்டாம், அந்த சந்தோஷமான இடம் வேண்டாம், நீங்க இருந்தா எனக்கு போதும். நீங்க வரலையா எனக்கு கூட்டு போகாதீங்க, நீங்க வரலையா என்ன கூட்டிட்டு போகாதீங்க, நீங்க வரலையா நான் போக மாட்டேன். நீங்க போக சொன்னா கூட நான் போக மாட்டேன். நீங்க போக சொன்னா கூட நீ ஆண்டவர் சொன்ன நீ போன்றாரு, நீ என்ன செய்ய, எதுக்கு போ, ஆனா நான் வர மாட்டேன், ஆனா நீ போன்றாரு. அவர் சொன்னாரு, நீங்க வந்தாலும் போவேன், நீங்க வரலனா. இந்த விருப்பம் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இருந்தா நம்ம கூட கர்த்தர் வருவார். கண்டுபிடிச்சோம் இல்லமா, கண்டுபிடிச்சோம் இல்லமா? மோசையோடு இருந்தது போல சேனைகளின் கர்த்தர் நம்மோடு, மோசையோடு இருந்தது போல சேனைகளின் கர்த்தர் நம்மோடு, தளபதியாய் முன் செல்கிறார், தளர்ந்திடாமல் பின் தொடர்வோம், தளபதியாய் முன் செல்கிறார், தளர்ந்திடாமல் பின் தொடர்வோம். மோசையோடு இருந்தது போல உன் கூட இருக்கணும்னா, கர்த்தர் சிந்தனை ஆழமா வச்சது மோசையை போல நீ இருக்கணும். மோசையோட இருந்தது போல உன் கூட நான் இருக்கணும்னா, மோசையை போல நீ இருக்கணும். மோசை எப்படி இருந்தா, ஆண்டவரே நான் வரலன்னா எங்கேயும் போக மாட்டான், நான் வரலன்னா நானே போ சொன்னா கூட அவன் போக மாட்டான். நான் தான் சொல்றேன், மோசை நீ எழுப்பி போ, மோசை நீ போ, ஒரு தூதனை அனுப்புறேன், ஆனா நான் கூட வர மாட்டேன். ஆனா மோசை சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு தூதனா வேண்டாம், நீங்க தான் வரணும், நீங்க வந்தா போவேன், நீங்க வரலன்னா போக மாட்டேன். இதான் மோசை. இந்த மோசை போல நீ இருப்பியா? இந்த மோசையை போல நீ இருப்பியா? நீ வந்தா என்ன, வராட்டி வேணா போனா எனக்கு என்ன, நான் போயிட்டே இருப்பேன், அப்படித்தான் இன்னைக்கு போறோம். நீர் வந்தா என்ன, நீ வராட்டி போனா எனக்கு என்ன, ஆண்டவரே நான் போயிட்டே இருக்கிறேன், வந்தா வாங்க வராட்டி போங்க, அதான இன்னைக்கு நம்ம. எவ்வளவு பேர் இன்னைக்கு மோசையை போல, ஆண்டவரே நீங்க வரலன்னா நான் போக மாட்டேன், நீங்க இல்லாத இடம் எனக்கு வேணாம், நீங்க இல்லாத கதை எனக்கு வேண்டாம், அது என்ன வேணா இருக்கட்டும், யார் வேணா கஷ்டப்பட்டோம், யார் வேணா, அதை பத்தி எனக்கு அவசியம் இல்லை, நீங்க கஷ்டப்படாம இருக்கணும், நீங்க துக்கப்படாம இருக்கணும், நீங்க விசனப்படாம இருக்கணும், நீங்க வேதனைப்படாம இருக்கணும். எனக்கு நீங்க தான், எனக்கு நீங்க தான் முக்கியமே தவிர எனக்கு மற்றவங்க முக்கியம் இல்ல. நீங்க போக சொல்ல வேண்டாம், நீங்க வருவீங்களா, நீங்க வருவீங்களா என் கூட, நீங்க வந்தா நான் போவேன், நீங்க வரணும் நான் போக மாட்டேன் ஆண்டவரே. அப்படி மோசே சொன்னாரேப்பா, அப்படி நீ சொல்லி இருப்பியா? இந்த பாடலை பாடுவது சிந்தனை ஆழமா வச்சது ஆண்டவர். மோசையோடு இருந்தது போல கூட இருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன். மோசை வந்து இருப்பியா? மோசைய போல நீ இருப்பியா? மோசைய போல நீ இருந்தா, மோசை கூட இருந்ததை போல உன் கூட நான் இருப்பேன். மோசைய போல நீ இருந்தா, மோசை கூட இருந்ததை போல உன் கூட நான் இருப்பேன். நீங்க வரணும் நான் போக மாட்டேன்னு சொன்னாரு, உன்னால சொல்ல முடியுமா? உன்னால சொல்ல முடியுமா? நீ போற இடத்துல நான் உன் கூட வரன்றத நீ பாக்குறியா? நீ நிதானிக்கிறியா? நீ உணர்றியா? நான் உன் கூட இருக்கிறத நீ ஃபீல் பண்றியா? நீ வந்தா என்ன, வராட்டி போனா என்னன்னுட்டு நீ கடந்து போகிற வரைக்கும் நான் மோசை கூட இருந்தது போல உன் கூட இருக்க முடியாதுப்பா. உன் கூட இருக்க முடியாது. நான் மோசை கூட இருந்தேன், ஆனா உன் கூட இருக்க முடியாது. ஏன்? நீ மோசை மாதிரி இல்லை, நீ மோசைய போல இல்லை, அதனால உன் கூட இருக்க முடியாது.
நீ மோசையை போல இருந்தேன்னா உன் கூட நான் இருப்பேன். மோசையில பல சுபாவம், அதுல ஒரு சுபாவம் என்ன? நீங்க வரலனா நான் போக மாட்டேன். ஆண்டவரை பிரிஞ்சு ஒரு நாள் என்னால வாழ முடியாது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை பிரிஞ்சு என்னால ஒரு நாள் வாழ முடியாது. ஆண்டவர் இல்லாத இடத்துல என்னால ஒரு நாள் வாழ முடியாது. ஆண்டவர் இல்லாத இடத்துல நான் ஒரு நாள் போக முடியாது. தண்ணி இல்லாத இடத்துல மீன் வாழ முடியாதது போல ஆண்டவர் இல்லாம என்னால வாழ முடியாது. தண்ணி இல்லைன்னா மீன் வாழாது, தண்ணியில தான் மீன் வாழும். மோசடி என்ன ஆண்டவரே, ஒரு மீன் எப்படி தண்ணியில வாழுமோ அத போல நீங்க இல்லைன்னா என்னால வாழ முடியாது. நான் ஒரு மீன், நீங்க தண்ணி, ஜீவ தண்ணி. இந்த தண்ணியில தான் இந்த மீன் வாழும். இந்த தண்ணி இல்லாம என்னால வாழ முடியாது, என்னால வாழ முடியாது. அந்த ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு மோசேக்கு இருந்துச்சேப்பா. உனக்கு இருக்குமா? உனக்கு இருக்குமா? அப்படி உனக்கு இருந்தா உனக்கு முன்னால நான் போவேன். நான் உனக்கு முன்னாடி போனா ஆபத்தையும் சந்திக்க மாட்டேன், ஆசீர்வாதத்தையும் இழக்க மாட்டேன். நான் உனக்கு முன்னாடி போனா ஆபத்தையும் சந்திக்க மாட்டேன், ஆசீர்வாதம் இழக்க மாட்டேன். கதை தீர்க்கமா சொல்றாங்க. நான் உனக்கு முன்னாடி போயிட்டா ஆபத்தையும் சந்திக்க மாட்டேன், ஆசீர்வாதத்தையும் இழக்க மாட்டேன். நான் உனக்கு முன்னால இல்லாம, நான் கூட இல்லாம நீ மட்டும் போனா உன்னை ஆபத்தை சந்திக்கணும், ரெண்டாவது ஆசீர்வாதத்தை இழக்கணும். நான் இல்லாம போய் ஆபத்தை சந்திச்சு ஆசீர்வாதத்தை இழக்க போறியா? நான் உனக்கு முன்னால போய் உன் கூட போய் ஆபத்தையும் சந்திக்காம ஆசீர்வாதத்தையும் இழக்காம இருக்க போறியா? நீயே முடிவு. பரிசுத்த பிதாவே, நான் ஆபத்தையும் சந்திக்க கூடாது, ஆசீர்வாதத்தை இழக்க கூடாது. நான் ஆபத்தையும் சந்திக்க கூடாது, ஆசீர்வாதத்தை இழக்க கூடாது. நீங்க கூட வரணும், நீ என் கூட வரணும்ப்பா, நீ என் கூட வரணும். நான் எங்க போனாலும் சரி, நீங்க இல்லாம நான் போக மாட்டேன், நீங்க இல்லாம நான் போக மாட்டேன். நீ என் கூட வந்தாதான் நான் போவேன். இந்த வார்த்தைக்கு பிறகுதான் கர்த்தர் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்னால போகும். அவனுக்கு முன்னாடி போவோம்பா. மோசே, இந்த வாஞ்சோடு இருக்கிறல்ல, இந்த விருப்பத்தோடு இருக்கிறல்ல, உனக்கு முன்னால நான் போவேன், உனக்கு முன்னால நான் போவேன். உனக்கு முன்னால நான் போனா கோணானதை செவ்வையாக்குவேன், கனட முரட சமமாக்குவேன், பெண்களை கதவை உடைப்பேன், இரும்பு தாப்பாட முறிப்பேன், அந்த கதற பொக்கிஷத்தை உனக்கு நான் கொடுப்பேன். பரிசுத்த பிதாவே, நீ கூட வந்தப்பா. அந்த மோசையோடு இருந்த அந்த ஆழமான அர்ப்பணிப்பு இன்னைக்கு எங்களுக்கு கூட வரட்டப்பா. மோசைக்குள் இருந்த அந்த ஆழமான அர்ப்பணிப்பு எங்களுக்குள்ள வரட்டப்பா. மோசைக்குள் இருந்த அந்த விருப்பம் இன்னைக்கு எங்களுக்குள்ள வரட்ட. ஆண்டவரே, நீங்க இல்லாத இடத்துல நாங்க போகவோ, நீங்க இல்லாத இடத்துல நாங்க இருக்கவோ ஒரு நாள் விரும்பாம உங்களோடு கூட வாழ்ற அந்த பழக்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து எங்க ஆபத்தை சந்திக்காம ஆசீர்வாதம் இழக்காம இருக்க கிருபையை தந்து எங்களை காத்துக்கோங்க சாமி, எங்களை காத்துக்கோங்க. மகிமையுள்ள கரம் எங்க கூட இருக்கட்டும், மகத்துவமான கரம் எங்க கூட இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை ஆளுகை செய்து எங்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்படி ஒவ்வொரு அர்ப்பணிக்கிற ஒரு பிள்ளைகளும் ஆபத்தை சந்திக்காம ஆசீர்வாதத்தை இழக்காம கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்க சமூகத்தை நோக்கி நான் பார்த்து ஜெபிக்கிறேன். உங்க சமூகத்தை நோக்கி நான் பார்த்து ஜெபிக்கிறேன். உங்க மகிமையுள்ள கரம் எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்தி எங்களை ஆளுகை செய்து எங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர்